ஸோ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் இல்ல. இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 3 வரைக்கும் பார்த்தாச்சு. அப்போஸ்தலர் 3ல என்ன பார்த்தோம்? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில பேதுரும், யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். சரியா? அப்ப போற வழியில ஒரு பிச்சைக்காரன பார்க்குறாங்க. கை, கால் வராதவன், பிறவி மூடவன். அவனுக்கு அற்புதமாய் இயேசு மூலமாய் அவர்களுக்கு நல்ல ஒரு இயேசு மூலமாய், இயேசுவால் பேதுரு மூலமாய் நல்ல ஒரு சுகம் கிடைக்குது. அத எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இதுவரைக்கும் மக்கள் பார்த்திராத சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பாங்க. எத்தன பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசித்து, அவருடைய சீடர்களா நம்ம வந்துட்டு இயேசுவுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, இதுவரை மக்கள் பார்த்திராத சம்பவங்கள் நம்ம மூலமாய் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுல 2 காரியங்கள் நடக்கும். 1 கர்த்தர் நாமத்த மகிமைப்படுத்துவாங்க. 2வது நம்மள உபத்திரவப்படுத்துவாங்க. இது 2மே நடக்கும். 2மே கம்பல்சரி நடக்கும். சரியா? இயேசுவை விசுவாசித்து அவர ஃபாலோ பண்ற நம் மூலமாய் ஏசப்பா கிரியை செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா, அங்க வந்துட்டு மக்கள் பார்த்திராத சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத, பார்த்திராத அற்புதங்கள் பயங்கரமா நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, எவ்வளவு பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதேபோல மறுபக்கத்தில அநேகர் என்ன பண்ணுவாங்க? உபத்திரவத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதான் பார்க்குறோம் நம்ம. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாய் என்ன செய்தார்? அப்படின்றது தான் வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகத்துடைய கருப்பொருள். இப்போ இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்றத வந்துட்டு எழுதுனது யாருன்னு கேட்டா, நான் சொல்லிக் குடுத்தேன் ஏற்கனவே உங்களுக்கு. லூக்கா எழுதினார்ல. இப்ப லூக்கா நல்லா கவனிக்கணும். எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்றத கவனமா கவனிக்கணும். சரியா? லூக்கா எதையுமே வந்துட்டு அ பேதுரு அதாவது இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றாருன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில பார்த்தோம். இவைகள் எல்லாம் பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுது, அங்க நெறைய யூதர்கள் வந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தோம்ல. அந்த மாரி வந்துட்டு பேதுரு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அச்சு பெசறாம, வார்த்தை பிசகாம, அப்படியே டிட்டோ எழுதி வச்சாரா? அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா? அப்படியே எழுதி வைக்கல. ஆனா, பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாருன்ற அந்த சத்தியத்த மாத்தவே கிடையாது. அதனுடைய கருப்பொருள லூக்கா அப்படியே எழுதி வச்சார். இப்ப பேதுரு பேசினது நேரடியாகவே இங்க எழுதப்படலையே. அப்ப பேதுரு இதுதான் சொன்னாருன்னு எப்படி நம்புறது? அப்படின்னா, லூக்காவுடைய அர்ப்பணிப்பு தான். லூக்கா தன்னுடைய அர்ப்பணிப்பு, அவரு வந்துட்டு சீஷனா இருந்தது. பவுலோடு கூட அவரும் உபத்திரவப்பட்டது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆதாரங்கள். லூக்கா எழுதுனது 100% உண்மை அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப பேதுரு சொன்ன வார்த்தைகள் அச்சு பெசறாம அப்படியே எழுதல அப்படின்றனால இது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது. பேதுருடைய ஊழியங்களை பார்த்து, பவுலோடு கூட ஊழியத்தில பிரயாணம் பண்ணி, அவர்கள் ஊழியத்த லூக்கா பார்த்த வரைக்கும் எதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி தேவ திட்டம் இருந்தபடினால, இது கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில வந்திருக்குது. எஸ், திஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். நம்ம அத மனப்பூர்வமா விசுவாசிக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? இப்போ 4ஆம் அதிகாரம் பார்க்க போறோம் நம்ம. சரியா? முதல்ல இருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். முதல்ல இருந்து வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து பைபிள் கவனமா வாசிங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? லூக்கா 4 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில், ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து இப்படி நல்லா கவனிங்க. டீமா சேர்ந்து வராங்க. ஆசாரியர்கள் வேற, அ தேவாலயத்துடைய சேனை தலைவன் அவன் ஒரு ஆளு. சதுசேயர்கள் இவங்க ஒரு டீம். ஓகேவா? இவங்க எல்லாரும் கூட்டம் கூடி பிளான் பண்ணி, பிரிப்பேர் பண்ணி ஏதோ திட்டம் போட்டு வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும், இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்க இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா, இயேசு இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத பெரிய காரியங்களை இயேசு செய்வார். இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இதுவரைக்கும் யாரும் செய்திராத பெரிய காரியங்களை இயேசு நம்மை கொண்டு செய்ய வைப்பார். அதுதான் வந்து நம்ம வந்துட்டு பைபிள்ல வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இல்ல? அதுதான் இயேசுடைய மிராக்கிள். நம்ம மூலமாய் இயேசு செய்கிற அற்புதமான காரியங்கள். நம்ம மூலமா செய்வார். ரைட்டா? இங்க என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. இயேசு பூமியில மனிதனா இறங்கி வருகிற நாள் வரைக்கும், அதாவது இயேசு செய்கிற அற்புதங்கள் அவர் தொடங்குற அது வரைக்கும், அதுக்கு முன்பாக ஆதாமுடைய நாட்கள்ல இருந்து அதுவரைக்கும் வாழ்ந்த ஆட்கள் யாருமே பேய் ஓட்டி பார்த்தது இல்லையே. பழைய ஏற்பாட்டுல எங்கனா பிசாசு துரத்துனாங்களா? பேய் ஓட்டுனாங்களா?
பிசாசுகள் இயேசுவுக்கு கீழ்ப்படியுதுன்றது தான் அதை பார்த்துட்டு தான் பயந்துட்டாங்க எல்லாருமே. எல்லாருமே பயங்கரமா பயந்துட்டாங்க. ஐயய்யோ! யார்றா இவரு பிசாசெல்லாம் அவர் கீழ்ப்படியுதுன்னு பயந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு இயேசு தான் பேய் ஓட்டுறாரு. இப்ப அத தொடர்ந்து சீஷர்கள் இப்ப தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா அப்போஸ்தலர்ல வாசிக்க ஆரம்பிக்கிறோம். டீட்டெயில்டா எல்லாமே இல்ல. ஆனா நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு லூக்கா மூலமாய் தெளிவா குடுத்திருக்கிறார். சரியா? இப்போ இங்க சீஷர்கள் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? உயிர்த்தெழுதல் உண்டுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? இயேசுவின் நாமத்து நிமித்தமாய் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க பரிசேயர்கள் வரல. யார் வந்தா? சதுசேயர்கள் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? ஏன்னா சதுசேயர் எத விசுவாசிக்கல? அப்ப நல்லா கவனி. இந்த டீமோட லீடர் யார் தெரியுமா? சதுசேயர் தான். தேவாலயத்தின் சேனைத் தலைவன கூட்டிக்கிட்டு, ஆசாரியர்களும் சேர்ந்து, யார் இது என்ன கேட்டகரி மொத்தமாவே? சதுசேயர் கேட்டகரி. இவனுடைய நம்பிக்கைக்கு அகைன்ஸ்டா பேசுறான். நம்ம இனிமே அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது, புரிஞ்சவன் ஏற்றுக்கொள்வான். புரியாதவன் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிடுவான். யார் தெரியுமா அதிகமா பிரச்சனைய குடுப்பா? ஏற்கனவே ஒருத்தன் நம்புறேன்ற பேர்ல இருக்கிறான் பாரு. அவனுடைய நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில இல்லாம தப்பா இருக்கிறத, நம்ம சரியா எடுத்து போதிக்கும் பொழுது, இத்தன வருஷமா நாங்க அப்படி பேசல, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன புதுசா வந்து பேசுற? அவன் தான் நம்மளுக்கு பிரச்சனை தருவான். அப்படின்னா யாரு? இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு யூதர்கள் எதிராளிகளா இருந்தார்கள். சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னா, யூதர்கள் யாரு? பிசாசின் பிள்ளைகளா? யூதர்களும் தேவனால் உண்டானவங்க தான். யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பேச ஆரம்பிக்கும் பொழுது, இதுக்கு நம்மள எதிர்த்து நிற்க போற ஆட்கள் கண்டிப்பா அவிசுவாசி கிடையாது. சரியா? அவிசுவாசி புரிஞ்சா ஏற்றுக்கொள்வான். புரியலையா? அட சரி சார் போங்க சார். ஏதோ சொல்லிட்டு போங்க சார். அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அதிகமா எதிர்ப்பு தெரிவிக்க போற ஆட்கள் யார் தெரியுமா? நாங்க அப்படி நம்பலையே. எங்களுக்கு அப்படி எங்க பாஸ்டர் போதிக்கலையே. எங்களுக்கு எங்க சபையில அந்த உபதேசம்லாம் இல்லையே. விசுவாசின்ற பேர்ல ஏற்கனவே இருக்கிறான் பாரு. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. அவன் தான் முதல்ல எதிர்த்து நிக்க போறான். சதுசேயர் அவரிடத்தில் வந்து என்ன சொன்னாங்க? அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும், இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு. இவங்க இயேசுவ பத்தி பேசுறதுனால கூட பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப இயேசுன்ற பேரை சொல்லி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மரித்தோருக்கு உயிர்த்தெழுதல் உண்டுன்னு பேசுற. நான் அத நம்புறது இல்ல. இப்ப என்னன்னா, இவனுடைய அத்தாரிட்டிய நீ ஓவர்டேக் பண்ற. சதுசேயருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. கவனிக்கணும். சதுசேயருக்கு அதிகாரம் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தாபனத்திலும் பாருங்களேன். ஆஃபீஸ்ல பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்க, கவர்மெண்ட்ல பாருங்க, ஒரு ஸ்கூல்ல பாருங்க, பிரைவேட்லயே பாருங்க, ஸ்கூல்ல பாருங்க. எல்லாமே ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழ இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அதிகாரத்த நீங்க ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு கோவம் வரும். இப்ப நல்லா கவனி. சபையில அதிகாரிகள் இருக்கிறாங்களா? அப்படின்னா, எஸ் இருக்கிறாங்க. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரமா? எஸ் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரம் தான். வசனத்தின்படி தவறா இருக்கும் பொழுது சொன்னா, தேவனால ஏற்படுத்தப்பட்ட அந்த அதிகாரி ஏற்றுக்கொள்ளணுமான்னு கேட்டா, எஸ் ஏற்றுக்கொள்ளணும். புரியுதா? இப்போ சபையில இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய மூப்பர்களா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், சரியா? ஒரு வொர்ஷிப் லீடரா இருக்கட்டும். வொர்ஷிப் லீடர்ன்ற வார்த்தையே தப்பு. வொர்ஷிப்பர் ஆராதிக்கிற ஒரு நபரா இருக்கட்டும். இல்ல இல்ல ஸ்டேஜ்ல நிண்டு ஆராதிக்கிறவருக்கு பேர் என்னது? வொர்ஷிப் லீடரா? சேர்ந்துட்டு போகுது. அ ஆமா. வொர்ஷிப் லீடரா இருக்கட்டும். பாஸ்டரா இருக்கட்டும். இல்ல ஒரு எவாஞ்சலிஸ்ட்டா இருக்கட்டும். வசனத்துல சொல்லப்பட்டிருக்க அழைப்புகள், அப்போஸ்தல அழைப்பு உள்ளவனா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், சுவிசேஷகனா, மெய்ப்பன் போதகனா இருக்கட்டும், சம்டைம்ஸ் வரங்கள் கிரியை செய்கிற ஆட்களாக இருக்கலாம், அவங்களா இருக்கட்டும். அவங்களோட அதிகாரத்த நீங்க ஓவர்டேக் பண்ற மாரி ஒரு காரியத்தை செய்யும்போது விடமாட்டான். இப்ப நல்லா கவனிங்க. 2 விதமான மைண்ட் செட் நான் உங்களுக்கு சொல்லி தரப் போறேன். கவனிங்க. 2 விதமான மைண்ட் செட். சபையில அதிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரா? எஸ் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சபையில அப்போஸ்தல ஊழியத்தையும் இல்லாட்டி அ ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்காரா சபையில அப்படின்னு கேட்டா, எஸ். நான் சபைன்னு சொல்றது பில்டிங்கா? கிடையாது. சரீரமாகிய சபை. ரைட்டா? ஆமா. பவுல் சொல்ற மாரி எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, எல்லாரும் மெய்ப்பர் போதகர்கள் அல்ல, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் அல்ல, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் இல்ல. யார் யாரெல்லாம் தேவன் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, எஸ் அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள். இந்த அதிகாரிகள எப்படி ஏற்படுத்தணும் வசனத்தின்படி பார்த்தா, எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணுகிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளா இருக்கணும். இப்ப லிஸ்ட் சொல்லப் போனா போய்க்கிட்டே இருக்கும். தீத்து 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்லாம் வாசிச்சு பாருங்க.
எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணுறவர்களா இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும். ஒரே மனைவியோட புருஷனா இருக்கணும். பொருளாசை, பண ஆசை, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாது. குடும்பத்தை சத்தியத்தில் நன்றாய் வளர்த்தவனா இருக்கணும். தன் பிள்ளைகளை சத்தியத்தில் போதித்து நடத்தின ஒரு மனுஷனா இருக்கணும். இல்ல? ஆமா. இதெல்லாம் வந்து ஒரு ஊழியக்காரன் இருக்கக்கூடிய கேட்டகரி. கேட்டகரின்றத விட குவாலிட்டீஸ், கிரைட்டீரியா, குவாலிட்டீஸ் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். பலமுறை சோதிக்கப்பட்டு அப்புறமா தான் மூப்பனாவே போடணும். பாஸ்டரா இல்ல. மூப்பரா போடுறதுக்கே பலமுறை சோதிக்கப்படணும். ரைட்டா? இந்த மாரி ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாய் கீழ்ப்படிய மாட்டேன்னு நிக்கக்கூடிய சபை விசுவாசிகள் இருப்பார்களானால், இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடா எதிர்த்து பேசக்கூடிய விசுவாசின்ற பேர்ல சபையில் இருப்பாங்கன்னா, அவர்களை கண்டனம் பண்ணக்கூடிய அ அ கண்டனம் பண்ணக்கூடிய அளவிற்கு தேவ ஆவியில பலப்படுத்தப்பட்டு, சத்திய அறிவில வளர்ந்த ஒரு மனுஷனா இருக்கணும். சரியா? ஆனா, இப்ப அதே நேரத்துல இது ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். ரைட்டா? கண்டிப்பா எதிர்த்து வரக்கூடிய ஆட்கள கண்டனம் பண்ணி, ஸ்டாப் பண்ணி, நீங்க பண்றது தப்பு. நீங்க தேவையில்லாம அநியாயம் பண்ண கேள்வி கேட்கிறீங்க. வசனத்தின்படி அப்படி கிடையாது. நீங்க பண்றது தப்பு. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணணும். போதக சமர்த்தனா இருக்கணும். ரைட். 1. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள் என்ன தெரியுமா? இதே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இதே ஊழியர்கள் தான். சரி, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள் சொன்னேன் பாரு. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் தான். ஆனா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்லாம, சபையில யாருனா எதிர்த்து பேசினாங்கன்னா, இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? நான் இத பிளான் பண்ணல. ஏதோ ஆண்டவர் என் மனசுல உணர்த்துனனால நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சதுசேயருடைய தலைமைத்துவங்கள் எப்படி இருந்துச்சு பாருங்க. அத எக்ஸாம்பிளா வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். வசனத்தின் அடிப்படையில் இல்லாம விசுவாசிகள் எதிர்த்து நிற்பார்களானால், இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? அவர்களை கண்டனம் பண்ண வேண்டும். அன்போடு சத்தியத்தை போதிக்கணும். அ ரெபியூக் கண்டிப்பா அவங்கள திட்டி தான் ஆகணும். வார்த்தையின் அடிப்படையில, வசனத்தின் அடிப்படையில. சரியா? இவர்கள் மெய்யாகவே சீஷர்கள். தேவனுக்குள்ள உண்மையாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களா இருப்பார்களானால், மக்கள் மத்தியில 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. 1 வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து நிக்கிறவங்கள கண்டிப்பா கண்டனம் பண்ணணும். வசனத்தின் அடிப்படையில யார புறந்தள்ளி வைக்கணும், யார யாரோட கலவாதபடிக்கு பிரிச்சு வைக்கணும். இதெல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆவியினுடைய வழிநடத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது கேட்டகரி ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க சபையில. எப்படின்னா, உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில ஊழியக்காரங்க தவறும் பொழுது ஏன்னா ஊழியக்காரங்களும் மனுஷங்க தான். கண்டிப்பா பிழைகள் வருவதற்கு, ஸ்லிப் ஆகுறதுக்கு, மறதியினால, ஞாபக சக்தி குறைவினால, இல்ல ஏதோ ஒரு பலவீனத்தால, ஏதோ ஒரு காரணங்களால, என்ன காரணம்ன்றது முக்கியம் இல்ல. ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, எங்க பாஸ்டர் நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம். இத்தன வருஷமா எங்களுக்காக ஊழியக்காரரா இருந்தாரு. அவர் இனிமேலும் மிஸ் ஆகாதபடி நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி நிக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா வந்து பாஸ்டர் கிட்ட, இல்ல மூப்பர்கள் கிட்ட, இல்ல இந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அதிகாரிகள் கிட்ட நீங்க மிஸ் பண்றீங்க பாருங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம், ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாம பார்த்துக்கங்க அப்டின்ட்டு சபை விசுவாசிகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? என்ன பண்ணணும்? "என்ன எதிர்த்து வரியா?" அப்படின்ட்டு அவங்கள கண்டனம் பண்ணணுமா? ஒண்ணு வசனத்தின்படி கீழ்ப்படியாதவர்களை, எதிர்த்து பேசுகிறவர்களை வசனத்தின் அடிப்படையில கண்டனம் பண்ண வேண்டும். இல்லாட்டி ஊழியக்காரன் வசனத்தின் அடிப்படையில மிஸ் பண்ணும் பொழுது, சபை விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு ஹெல்ப் பண்ண வரும்பொழுது, கண்டிப்பா ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் இருக்கிற ஒரு ஊழியக்காரன், ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன். இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இந்த 2 பேருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் தான். கவனிங்க இந்த 2 பேருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் தான். ஆனா, இவங்க 2 பேருக்குமே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஆவியின் வழிநடத்தல் இல்லாம, அ ஆர்கானிக்கா இருக்க ட்ரை பண்ணாம, ஆர்கனைஸ்டா இருக்க ட்ரை பண்றாங்க. அந்த தலைமைத்துவத்த சகோதரத்துவம் என்ற தலைமைத்துவம் அதுல வர்றதில்ல. சகோதரத்துவமே இல்லாத ஒரு தலைவனா இருக்க ட்ரை பண்றாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நான் தான் பலமுறை நான் சர்ச்லயே பலமுறை சொல்லியிருக்கிறேன். சரீரமாகிய சபைன்னு சொல்லும்பொழுது, சபையில் இருக்கிற எல்லாருமே விசுவாசிகள் எல்லாருமே சகோதர, சகோதரிகள்னு சொல்லும்பொழுது, பாஸ்டர் ஆகி என்ன தவிர்த்து நீங்க மட்டும் கிடையாது. பாஸ்டர் ஆகி என்னையும் உட்படுத்தி நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான். ரைட்டா? சரீரமாகிய சபைன்னு சொல்லும்போது, நான் இல்லாம சரீரமாகிய சபை இல்ல. அப்டின்னா நான் முக்கியம்னு சொல்ல வரல. உங்கள்ல நானும் சேர்ந்து தான் சரீரமாகிய சபை. ரைட்டா? அப்போ இங்க இருக்கக்கூடிய தேவனுடைய ஆசாரியர்கள் தான். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் தான். ரொம்ப காலமா சதுசேயர்களாய் கர்த்தருடைய வார்த்தை, பிரமாணத்தை போதிக்கிற ஆட்கள் தான். ஆனா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியா இல்லாம, சரியாய் போதிக்கக்கூடிய பேதுரு, யாக்கோபு. பெரிய படிப்பறிவு கிடையாது. சாதாரண ஆட்கள். பெரிய படிப்பறிவோ, எஜுகேட்டடோ, பிரமாணத்தில கூட வந்து ரொம்ப பெருசா போதிக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. செவி வழியாய் கேட்டு ஒரு 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 பேர் கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்? அந்த மாரி பேருக்கு ஒரு யூதனாக, அப்படியே சின்ன வயசுல இருந்து முக்கியமான கடமைகள் மட்டும் செஞ்சு
எட்டாம் நாள் விருத்தம் சேதனம், ஓய்வு நாள் ஆசரிப்பது, இப்படி ஒரு சில முக்கியமான காரியங்கள் மட்டும் செஞ்சு ரொம்ப பவுலை போல வந்துட்டு பேதுரு யோவானும் பவுலை போல யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவனா அப்படிலாம் கிடையாது. ஒரு நேம் சேக் ஜூவிஷ் மேன், அவ்வளவுதான். இப்ப அவர்கள் மூலமா ஆவியில உணர்த்தப்பட்டு ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் போதிக்கப்பட்ட சத்தியங்கள் புரிஞ்சு உயிர்த்தெழுதல் உண்டு, அதை போதித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுதான் ஆதாரம்னு சொல்லி பேசும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இந்த சதுசேயர்கள் தேவாலயத்தின் தலைவனோடு சேனை தலைவனோடு கூட கூட ஆசாரியர்களும் கூட்டிக்கிட்டு வந்து யாரை கேட்டா இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு எதிர்த்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்வதற்கு அந்த சகோதரத்துவத்தினுடைய உறவை புரிந்து கொள்ளாத ஆட்கள் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? they just want to be leader, they don't want to be a brotherly leader. சகோதரன் என்ற தலைவனாக இருக்க விருப்பப்படலை, சகோதரத்துவமே இல்லாமல் தலைவராக இருக்க மட்டுமே விருப்பப்படுகிறார்கள். அந்த 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 ஆர்கனைஸ்டு செட்டப், ஆர்கனைசேஷனை போல செட்டப், அது தேவனுக்கு அது அதோட அவசியம் இருக்கு. ஆனா அது மட்டுமே தேவராஜ்யம் ஆயிடாது, கிடையாது. அப்படி அப்படி கிடையாது, அப்படி ஆண்டவர் வைக்கவே கிடையாது. we have to be spirit led, we have to be very organized in an organic manner. ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அது முறைமைப்படுத்தப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. ஆவியானவர் முறை இல்லாம அறவரையா ஏனோதானோ அலட்சியமா ஒழுக்கமற்ற ஆவியானவர் ஒருபோதும் நடத்த மாட்டார். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆவியானவருடைய வழிடத்தில் இருக்குமானால் அங்கே ஒழுக்கம் இருக்கும். ஆவியானவருடைய வழிடத்தில் ஒரு தலைவர் இருப்பாரானால் அந்த தலைவர் மூலமாய் ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட காரியங்கள் எப்பவுமே தெளிவா இருக்கும். ஆனா இங்க ஆவியானவர் வழிடத்தில் இல்லாம ஆர்கனைஸ்டா பர்ஃபெக்டா பக்காவா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அது தேவராஜ்யமே கிடையாது, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்களே கிடையாது. சதுசேயர்கள் இந்த இந்த சதுசேய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அந்த மாதிரியான ஆட்கள். என்ன பண்ணிட்டாங்க? பேதுருவையும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஈவினிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன் ஈவினிங்ன்ற காரணத்தினால ஏன் காலையில் வரைக்கும் அவங்கள உள்ள வைக்கணும்? நைட் ஆயிடுச்சு, தூங்க போயிருப்பாங்களோ? ஈவினிங் 6 மணியோட அவங்களுக்கு ஒரு டே முடியுது. நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், தூங்கி எழுந்து காலையில் வந்து மெதுவாக நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, அந்த அக்யூஸ்டை சம்டைம்ஸ் அரெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரைடே பார்த்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவ், ஜாமீன் கிடைக்காது. ஒரு 3 நாள் கடறி உள்ள நீ அப்படின்ட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஈவினிங்காக பார்த்து அரெஸ்ட் பண்ணி டே முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா, எல்லாம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆள்லாம் இல்லைப்பா, நெக்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காலைல வந்து பார்த்துக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, பேதுருவும் யோவானும் ஜெயிலில் என்ன பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? இது 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 பேதுரு யோவானுடைய ஃபர்ஸ்ட் அரெஸ்ட். அடுத்த அதிகாரத்தில் செகண்ட் அரெஸ்ட் பார்க்க போகிறோம், ரைட்டா? எதுவும் புலம்புனதாகவோ கஷ்டப்பட்டதாக ஃபீல் பண்ணதாக ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? இதே பேதுரு தான் இயேசுட்ட கேட்டான், ஆண்டவரே உங்களுக்கான எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், எங்களுக்கு என்ன ஆண்டவரே தருவீங்கன்னு கேட்டான். அப்போ இயேசு வந்துட்டு இனி எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனக்காக வந்தீனா நான் உனக்கு ஜெயில தருவேண்டா அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருந்தாருன்னா இந்த விஷயத்த வந்திருக்க மாட்டான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு இவனுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல பாரு. இதுதான் பேதுரு ரொம்ப அழகா எழுதுறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நீ குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதில் ஒரு மேன்மையும் இல்லையா, நீ நன்மை செய்து பாடுபடும் பொழுது. அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணி அதனால ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நான் கர்த்தருக்காய் பொறுத்து கொள்றேன் தயவு செய்து சொல்லாத, இது ஆண்டவர் முதல்ல கொடுக்கவே கிடையாது. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம உதவாங்கிறோம் இல்ல, நம்ம பண்ற தவறுக்கு நம்ம தான் அடி வாங்குறோமே தவிர இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் கிடையவே கிடையாது. இதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம்னு சொல்லும் பொழுது இயேசுவினால் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி அந்த பிரசங்கம் ஏற்கனவே பிரசங்கம் என்ற ஆட்களுடைய உபதேசத்துக்கு இடரல் இருக்கிறது. இவங்களுக்கு பேதுருவுக்கு யாக்கோபுக்கும் அனுபவம் இல்லை, மக்கள் கூட்டம் சப்போர்ட் பெருசா இல்லை, படிப்பறிவு பெருசா கிடையாது. ஆனா சதுசேயருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கிறான். இவன் ஏற்கனவே வெல் ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷனாவே பயங்கரமா இருக்கிறான். இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்ட எவன் என்ன பண்றான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. தூக்கி ஜெயிலில் வச்சாச்சு. தொடர்ந்து அடுத்து என்ன வாசிக்கலாம்? அடுத்து என்ன ஆச்சுன்னு வாசிப்போம். மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள்.
அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அண்ணா காய்பா, யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த அண்ணா காய்பா யாரு? ஆ, இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு பிளான் பண்ணி பிளாட் போட்டு கொடுத்து இயேசுவை பிடிக்க வச்சது அந்த அண்ணா தான். அண்ணாவும் காய்பாவும் தான். கவனிங்க, இந்த அண்ணாவும் காய்பாவும் பத்ததை கொஞ்சம் பாருங்க. ஏற்கனவே பேதுரு யோவான் அரெஸ்ட். இந்த இந்த நாள் இந்த டீம்ல யோவான் இன்னொருத்தர் இருக்கிறான். யோவான் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். யார் இந்த பவர் கொடுத்தா அவனுக்கு? இந்த இந்த பவருக்குரிய பேர் யாரு? பேரை சொல்லு, பேரை சொல்லு. யார்? என்ன பவர்ல யாருடைய பேரை அதிகாரம் வச்சு இதெல்லாம் பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க. சரியா? இது இந்த பேர் நல்லா கவனிங்க. லாஸ்ட் இந்த சாப்டர் அப்படி தான் முடிய போகுது. நம்ம அங்கேயும் பார்க்க போகிறோம். சரியா? யார் பேரை சொல்லி யார் பேரை யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்லு, அவன் பேரை சொல்லு. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குல்ல? அப்படிதான் இருக்கு. எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்? யார் இந்த அத்தாரிட்டி? யார் இந்த பவர் கொடுத்தா அவனுக்கு? பேரை சொல்லு. யாரு? ராஜாவா? யாரு? அப்படின்னா இவனுக்கு எல்லாமே இருக்காமா. இவனுக்கு எல்லாம் சப்போர்ட் இருக்காமா. இவன் தான் இருக்கிறதுல பெரிய ஆளாமா. அதை காட்டிக்க ட்ரை பண்றாங்க. சரியா? தொடர்ந்து வாசிக்கலாம் வாங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்கள் நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. என்ன ஒரு தைரியமா சொல்றான் பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஜென்ரலா பேசும்போது பேதுரு பேசின மாதிரி பேசக்கூடாது. உன்னால் தான்டா எல்லாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேதுரு ஒரு ஸ்தானத்துல, ஒரு அதிகாரத்துல இல்லை. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டபடினால் நம்ம எப்ப பேசினாலும் நிதானமா, பொறுமையா, அன்பா, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ற விதத்துல, அவங்க புரிந்து கொள்ற விதத்துல, நம்ம சொல்ற காரியத்தினால யாருக்கு எந்த தீங்கும் இல்லை, இதனால் நன்மை மட்டும் தான் இருக்கு அப்படின்றத தெளிவா புரியும்படிக்கு சாந்தமா பேசணும், நிதானமா பேசணும், அமைதியா பேசணும், அன்பா பேசணும், பொறுமையோடு பேசணும், அதிகமாக கவனிக்கணும், கொஞ்சமா பேசணும். சரியா? அப்படிதான் சுவிசேஷம் சொல்லணும். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் உனக்கு இருக்குமானால் அவர் எப்படி பேசணும் நீ பேசு. பவுல்லாம் திட்டாரு, அந்த நாய்க்கு ஜாக்கிரதையாரு அப்படின்றாரு. இயேசுவா தானே சொல்றாரு. எங்க லூக்காலையா வாசிக்கிறோம். இயேசு கிட்ட வந்து இந்த இந்த ரோம் அதிகாரிகள் பேசும்போது, யார் அவனா உங்க அதிகாரி ராஜா அவன் அனுப்புனானா? அதில் இயேசு சொல்றார், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் இங்கே தான் இருப்பேன், அந்த நரி கிட்ட போய் சொல்றா அப்படின்றார். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற யாருன்னா ஒருத்தர் அப்படி பேசினா நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? ஆவியானோட வழியிடத்தில் ஒன்று இருக்குமானால் தாராளமாக பேசு. உனக்கு என்ன பேச சொல்றாரு பேசு. உனக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் வந்துருச்சுன்னா தைரியமா நீ பேசு. அந்த வைராக்கியம் தேவ ஆவினால் உண்டாச்சுன்னா மட்டும் பேசு. இல்லாட்டி பொறுமையாக பேசு, அன்பா பேசு, நிதானமா பேசு. சரியா? இவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவன் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் இயேசு சிலுவையில் அறைஞ்சிங்கல்ல, இது ஏற்கனவே சொல்லிட்டாரு. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், முதல் பிரசங்கம் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அங்கேயே சொல்லிட்டாரு, இயேசு நீங்கள் சிலுவையில் அறைஞ்சிங்க. அதை சொல்லிட்டு அப்புறமா மறுபடியும் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார், உங்களுக்கும் அதை வேலை செய்யுது அப்படின்றத பேதுரு தெளிவாக சொல்லி முடிக்கிறாரு. இது 2வது காரியம். ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே ஜெயிலர்ஸ் ஆட்கள் கேட்குறாங்க, பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்கக்கிட்ட பேதுரு திருப்பியும் சொல்கிறாரு. இதை சொல்லும் போது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. முக்கியமான வார்த்தை அதுதான். கீ வேர்டு. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. இந்த இந்த பிணியாளி, இந்த வியாதியஸ்தர் தான் பத்தியா, சின்ன வயசு நடக்க முடியாமல் இருந்தான் பத்தியா, அவன் எப்படி சரியான நீ என்னை கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீ சிலுவையில் அரைஞ்ச பத்தியா, அவர் தான் சரிப்படுத்தினார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது.
ரைட்டா? அடுத்து பாருங்க. வீடு கெட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அவராலேயே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், அந்த வார்த்தை கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவங்களையும் சேர்த்துக்கிறார். நீங்க தான்டா கொன்னீங்க. அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கட்டளையிடப்படவில்லை அப்படின்னா யார் கட்டளையிட்டா? பிதா கட்டளையிட்டா. டேய், நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்களா? அவர் தான் இந்த இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ செய்தார். அப்படினால கவனிங்க. நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்தது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்பெல்லாம் பேசிடணும். புரியுதா? எப்பெல்லாம் சந்தர்ப்பங்கள் அமையுதோ ஏதோ லைட்டா சொல்லி விட்டுருவோம். எப்பெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தராரோ, உனக்குள்ள ஆவியானவருடைய நிரப்பும் பொழுது அப்பெல்லாம் பேசிடு. 2வது, அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அப்படின்னா ஏற்கனவே பெந்தேகோஸ்து நல்லா அவங்க மேல இறங்கிட்டார். போயிட்டு இருப்பாரோ, அப்புறமா திருப்பி இப்போ நிரப்பினாரோ, திருப்பி 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அங்கேயும் அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி. திருப்பி பவுலை பற்றி பார்ப்போம். அவன் ஆவியினால் நிரம்பி. அப்போ ஒரு முறை ஆவியில் நிரப்பிட்டே இருக்கிறாரோ, இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா? நமக்கு அடிப்படையான உபதேசம் நல்லாவே தெரியும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஆவியினர் வந்தார்னா ஒருபோது விலக மாட்டார். இப்போ நல்ல கவனி, இந்த ஆவியினால் நிரம்பி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ள ஆவியானவர் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறார். ஆனா நம்ம 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஆவியானவருடைய வழியிடத்துல கண்டிப்பா வாழப் போறது இல்ல. நமக்கு நிறைய அறிவு இருக்கு, நமக்கு நிறைய ஞானம் இருக்கு, நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நம்ம படிச்சு கத்துக்கிட்ட காரியங்கள் நிறைய இருக்கு. அதன்படி வாழ்ந்துட்டே இருக்க போறோம். சில நேரங்கள்ல ஆவியானவர் நம்மளுடைய அறிவையும் தாண்டி உணர்த்துவாரு. அதுக்கு பேர் தான் ஆவியில் நிரப்பப்படுதல். புரியுதா? உங்களுடைய அறிவையும் தாண்டி ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆவியில் நிரப்பப்படுதல். ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் 12th ஸ்டாண்டர்ட்ல ரட்சிக்கப்பட்டான். ஆவியின் வரங்களோடு ரட்சிக்கப்பட்டான். வரங்களால் நிரப்பப்பட்டான். சரியா? வரங்களையும் ஆவியானவர் கொடுத்தாரு. ஸ்கூல் படிக்கிறான். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல போய் உட்கார்றான். நான் 24/7 ஆவியானவர் நடத்துவார். அவர் எல்லாமே எனக்கு சொல்லி தருவார். நான் அப்படியே ஸ்பிரிட் மோட்லயே இருக்க போறேன் அப்படின்ட்டு எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து பேப்பர் எடுத்து அப்படியே ஆவியானவர் சொல்ல அப்படியே சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட முடியுமா? அப்ப நமக்கு எங்கன்னா நம்மளால இயலாத நேரங்கள்ல ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்ப ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் எப்பவுமே இருக்காது. அப்பப்போ இருக்கும். இல்லாட்டி எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கண்டிப்பா இருக்கும். சரியா? பரிசுத்த ஆவியினால் இங்க பேதுரு நிரம்பி பேசினார் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடிங் இருக்கு. அவருக்குள்ள எப்பவுமே இருக்கிறார். எப்பவுமே இருக்கிறாரு. அதுல தான் அவர் எப்பவுமே ரெகுலரா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே ஆவியின் வழிநடத்துதல்ல தான் அவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்க ஸ்பெஷலா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரிகளையும் பேதுருவையும் கம்பேர் பண்ணா ஏணி வச்சா லேட்டாது. அப்படி இருக்குது. அவங்க கிட்ட இப்படித்தான் இந்த இந்த ஒரு தொனியில பேசணுமா அப்படின்னு இயல்பா யாரையாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏன்பா ஏற்கனவே நீ வம்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் அதிகாரத்தில் இருக்கான். அவன்கிட்ட போய் இப்படியா பேசுவே நீ? இது இயல்பா எல்லாருடைய அறிவுக்கும் புரியும் இல்ல? இப்போ யோசிச்சு பாரேன். ரோட்ல போயினுக்கிற போலீஸ்காரன் திடீர்னு பிடிச்சிட்டான். நின்னுட்டு பைக்ல உட்காந்துக்கிட்டு என்ன சார் அப்படின்பியா? போலீஸ்காரன் பைக்ல பிடிச்சானா முதல்ல வண்டியிலேருந்து கீழே இறங்கணும். ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்குது, ஆர்சி புக் இருக்குது, வண்டி உன் பேரில் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, ஸ்மோக் எமிஷன் சர்டிஃபிகேட் வரைக்கும் வச்சிருக்கிற. அவனால் உங்கள்கிட்ட காசே நீ ஓவர் ஸ்பீடில் வரல, ஒன் வேல வரல, வண்டியில் ட்ரிபிள்ஸ் அடிக்கலை, எந்த எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணலை. அதில் நேராக போயிட்டு என்ன சார் கரெக்டாக வரேன், என்ன வேணும், காசு வாங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டுற முடியுமா? இல்லை நேராக போன உடனே இப்படி யாருன்னா பிடிச்சி காசு வாங்கிறதே பழப்பாக இருக்குது, சொல்லுங்கள் நான் எல்லாத்துலேயும் பக்காவாக இருக்கேன், உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே பேசுவோம். நம்மளுடைய அறிவுக்கே நிதானமா புரியும். நம்மளோட மேலதிகாரத்தில் இருக்கிறான், நிதானமா தான் பேசணும். நம்ம மேல தப்பு இல்லைனாலும் நம்ம அவன்கிட்ட வம்பிழுக்க கூடாது. அது இயல்பாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் பேதுருவை நிரப்பினபடினால் அப்படின்னா திடீர்னு ஒரு ஸ்ட்ராங் லீடிங் வருதுமா. நீ சீசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பத்தி அன்பா பொறுமையா இயேசு யாருன்றத புரியாதவனுக்கு ஒரு முறைக்கு 10 முறை எடுத்து பேசிட்டு இருக்க பத்தியா நிதானமா அதெல்லாம் இல்லை டேரக்டா சொல்றான் அவன்கிட்ட சொல்லு அவன் தான் கொண்டான்னு சொல்லு. ஆவியில் நிரப்பப்பட்டு அந்த அதிகாரி பெரிய அவன் இவன் எதுவுமே தெரியாது. டேரக்டாக சொன்னா நான் இவன் எப்படி சொஸ்தம் இந்த பிடியாளி எப்படி சொஸ்தமானான்னு நீ என்னை கேட்டீங்கன்னா நான் டேரக்டாக தைரியமாக சொல்லுவேன். நான் நீ எந்த இயேசுவை சிலுவையில் அரைஞ்சியோ அந்த இயேசுவை நீ வணங்குற தேவன் உயிர்த்தெழ செய்தார். அவர் கொடுத்த அதிகாரத்து நிமித்தமாக நான் செய்கிறேன் அப்படின்றான். அப்போது ஆவியானுடைய வழியிடத்தில் உனக்கு இருக்குமானால் உனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தேவையில்லை.
ஆவியானோட வழிடத்தில் இருக்குமானால் உன்னை எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இப்படித்தான் சொல்லணும், இதை தான் சொல்லணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் வாய்ஸ் டோன் இருக்கணும், எதுவுமே தேவையில்லை. உன்னை ஆவியானவர் லீட் பண்ணார்னா அவர் என்ன சொல்றாரோ, எப்படி சொல்றாரோ, எந்த தொனியில சொல்றாரோ சொல்லிட்டு போயிட்டே இரு. அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஆனா கேள்வி என்னன்னா, உன் ஆவியானவர் நடத்துறாரா? அதுதான் கேள்வி. அதுல தெளிவா பேதுரு கிடைச்ச வாய்ப்பு இல்ல. இப்ப கேள்வி என்ன கேட்டா, யார் என்ன என்ன அதிகாரத்தினால, யார் நாமத்தினால? இதுதான் கேள்வி இல்ல. கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டானா பேதுரு? இல்ல. அது தொடர்ந்து என்ன சொல்றாரு? இதுதான் நான் சொல்றேன். வாய்ப்பு கிடைச்சா இயேசுவை பத்தி பேசிரு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேற நாமம் கட்டளிடப்படவில்லை என்றான். தொடர்ந்து வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, கவனிச்சிங்களா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உனக்கு தைரியம் வராது. இன்னைக்கு நீ இயேசுவை பத்தி பேச பயந்துகிட்டு இருக்க அப்படின்னா, நீ ஆவியினோட வழிநடத்தல் இல்லைன்றதான் அர்த்தம். இயேசுவை பத்தி பேச கூச்சமா இருக்குது எனக்கு கேட்டா, நான் இன்ட்ரோவர்ட் கேரக்டர், நான் ரொம்ப ஷை டைப் பேசிக்காவே சின்ன வயசுல இருந்து. அதனால என்ன இப்போ ஓகே சொல்லிடலாமா? அது உண்மையா இருந்தா நான் பிரசங்கம் பண்ண தயார். வெளிப்படையாய் பேசக்கூடிய ஆட்கள் தான்ப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஷை டைப் இருக்கிற ஆட்கள் பேச மாட்டாங்க. அப்படியே பிரசங்கம் பண்ணிடலாமா? அவங்க பேசிக்காவே ஷைப்பா, அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள. அப்படியா? இல்ல. நீ ஆவியினால் நிரப்பப்பட்டது உண்மை அப்படின்னா, நீ தைரியமா பேசுவ. அதுவும் அந்த மொமெண்ட்ல, குறிப்பிட்ட அந்த ஒரு தருணத்தில் ஆவியானவர் உன்னை நிரப்புறார் அப்படின்னா, கண்டிப்பா தைரியமா பேசுவ நீ. உன் தைரியம் உனக்கு புரியாது. நீ அப்படி ஸ்பிரிட் லீடிங்ல பயங்கரமா பேசிடுவ. நீ பேசுறத கேட்கறவன் வாங்குறான் பாத்தியா? அவன் சொல்லுவது, என்னடா அவ்வளோ தைரியமா பேசிக்கிட்டு இருக்கான் இவன். அங்கிருந்து வரணும் சாட்சி. நானும் ரவுடி, நானும் ரவுடி, நான் ரொம்ப தைரியசாலி தெரியுமா? நீ சொல்லாத. நீ ஆவியில் நடத்தப்பட்டு நீ பேசுறத கேட்கறவன் சொல்லணும். என்னடா அவ்வளோ போல்டா பேசுறான் இவன். கர்த்தர் கிருபையில எனக்கு அந்த சாட்சி நிறைய வந்திருக்கு. ஆவியானவர் உணர்த்திட்டாருன்னா, லீட் பண்ணிட்டாருன்னா போயினே இரு. உன்னை எவனுமே தடுக்க முடியாது. சுனாமியோட நீ பவர்ஃபுல்லா இருப்ப. ஆமா. உன்னால யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 2 விதமான ஊழியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றேன். 2 விதமான ஊழியங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் அப்படின்றது எது நிமித்தமா ரட்சிக்கப்படுவாங்க சொல்லுங்க? என்ன சொன்னா ரட்சிக்கப்படுவாங்க? என்ன சொன்னா ரட்சிக்கப்படுவாங்க? அவ்வளவுதான். சுவிசேஷம் சொன்னா ரட்சிக்கப்படுவாங்க. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எல்லாமே நான் ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இப்போ சுவிசேஷத்தை சொல்வதினால் அதை கேட்டு விசுவாசிகள் ஆகிறார்கள். ஊழியத்தினுடைய முதல் படி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது, தலைவராகுவது, ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் பொறுப்பு கொள்வது, தேவன் அழைத்த அழைப்பை உணர்ந்து கொள்வது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி சபை ஊழியத்தில் பங்கெடுப்பது, இதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் ஊழியங்கள். அடுத்த லெவல் ஆஃப் ஊழியங்கள். புரியுதா? சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்ட அவ்வளவுதான் நீ நினைச்சினா, அவ்வளவுதான், போச்சு, அவ்வளவுதான். ஆனா அது தேவ சித்தம் இல்ல. இல்லாட்டி அது தேவ சித்தம் தான், அதோட முடியறது இல்ல. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்படுறது முதல் படி. அதை தொடர்ந்து வேதாகமத்தினுடைய உபதேசத்தின்படி சபை உபதேசத்துல தொடர்ந்து வளருவது அடுத்த படி. சரியா? இப்போ இங்க பேதுரு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு சத்தியம் பேசுறாரு. என்ன சத்தியம் பேசுறார்? சுவிசேஷமாகிய சத்தியம் பேசுறார். சரியா? நம்ம வந்துட்டு அது படிப்பறிவு இல்லாத பேதுருனா படிச்சாரா? பேதுருனா பைபிள் காலேஜ் போனாரா? பேதுரு என்ன படிச்சாரு? யாரு படிப்பறிவுலாம் இல்லை, அவங்கள அப்படியே இயேசுக்காக ஊழியம் பண்ணாங்க. நாங்களாம் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ரொம்பலாம் பைபிள் படிக்கக்கூடாது பிரதர், அது பைத்தியம் பிடிச்சிரும். இப்படி சொல்ற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப பைபிள் படிச்சா பைத்தியம் பிடிச்சிரும். வேண்டா, இது என்னத்த சொல்றது? ரொம்ப பைபிள் படிக்காதீங்க பிரதர். ஆமா, ரொம்பலாம் பைபிள் ஆராயக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல கீழ்ப்படிஞ்சிடணும். எப்படி? உன் கண்ணு உனக்கு இடல் உண்டாக்கும்னா பிடுங்கி போடுன்னாரு. பிடுங்கிடுவோம் படக்குன்னு? கர்த்தருடைய வார்த்தையை ஆராயும் பொழுது, படிக்கும் பொழுது தான் இயேசுவே அதை சொன்னார். தேவனுடைய வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதன் நிமித்தமாய் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறீர்களேன்னு சொன்னார் இல்ல?
கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் நித்திய ஜீவன் உண்டு இல்ல. அப்போ இன்னைக்கு இது அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. அநேகர் கிறிஸ்து இயேசுக்குள்ள இயேசுதான் எல்லாமே வைராக்கியம் பண்ணிக்கிறாங்க. பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, இயேசுவை பத்தி தைரியமா நிறைய பேர்ட்ட பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஃபீலிங் வந்துருது. இதுதான் ஊழியம், இவ்வளோதான். இதை தாண்டி வேற என்ன இருக்குது? அவ்வளோதான் எல்லாமே. நாங்க ஆண்டவரால் நாங்க நடத்தப்படுறோம் பார்த்தியா? அவ்வளோதான் அப்படின்ற மாரி அவங்களுடைய சின்ன சின்ன கிரியைகள்ல காஸ்பல் பேஸ்டா நடக்கக்கூடிய ஊழியங்கள்ல மட்டுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில ஒவ்வொரு நாளும் வளரணும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய தெளிவை அதிகமாய் புரிந்து கொள்ளணும். இதுல இது இது இதுல எந்த லெவலுக்கு போயிடுறாங்க அப்படின்னா, வேதாகமத்தை நிதானமாய் வாசித்து பகுத்து போதிக்கிறவனா இரு. 2 தீமோத்தேயு 2:15 பவுல் சொல்றார். ரைட்டா? அப்ப இது ஒரு பெரிய மாயை ஆக்சுவலா. ஆழமான சத்தியம். எ என்ன ஆழமான சத்தியம்? புரியல எனக்கு. சத்தியம் அவ்வளோதான். உனக்கு புரிஞ்சதுன்னா சந்தோஷம். புரியலன்னா ஒரு 4 முறை உட்காந்து கேளு, ஒரு 40 முறை உட்காந்து படி. புரியறதுக்கு ஆண்டவர கேளு. ஆண்டவர் புரிய வைக்க போறாரு, அவ்வளோதான். கேட்டா ஆழமான உபதேசம். எங்க சபையில ஆழமான உபதேசம் பேசுவாங்க. ஆமா. இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் ஆக்சுவலா. இதெல்லாமே வந்துட்டு பெருமைக்கு எதுவா கொண்டு போய் விட்டுருது. அதான் பிரச்சனை. இது எல்லாமே மேட்டின்மையான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள் இல்ல. இப்ப இதே பேதுரு, யோசிச்சு பாருங்க, பேதுருவோடு கூட இயேசுவோடு கூட இருந்தார் பேதுரு. அ பவுலையும் பர்னபாவையும் சரியான ஊழியர்கள் தான் அப்படின்ட்டு அவர்களை நியமனம் பண்ணி அனுப்பி விடுறதே பேதுரு தான். இல்ல, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வாசிப்போம் நம்ம. சரியா? ஆனா உண்மையான ஒரு சீஷன்னு சொல்லும் பொழுது, அவரால் அனுப்பப்பட்ட பவுல், பேதுருவுக்கு இருந்த வாய்ப்புகளை விட பவுலுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல தேறினவனா இருந்தான். நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்பாடு பேதுருக்கு பவுலுக்கு பயங்கரமா இருந்தது. பேதுருக்கு இருந்துச்சு. பேதுரு தன்னுடைய நிருபத்துல என்ன எழுதுறாரு தெரியுமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி பாருங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். புரியுதா? பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, பவுலுக்கு ஆண்டவர் புரிய வச்சு பவுல் என்ன சொல்றாருன்றத, பவுல் சொன்ன காரணத்தையே நீ புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வாயானால், அதில் ஆவியானவர் உதவி செஞ்சு உனக்கு புரிஞ்சுதுன்னா நீ பாக்கியவான். நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவன். சூப்பர், வெரி குட். ஆனா பவுல் எழுதின காரணம் என்னன்றதை புரிஞ்சிக்காம பவுலுடைய வசனங்களை, அதான் பேதுரு சொல்றாரு, மற்ற வேத வாக்கியங்களே அவர்கள் புரட்டுகிறது போல இவருடைய வார்த்தையும் புரட்டுகிறார்கள். இவங்க யார் தெரியுமா? கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும். அப்படின்னா they do not have basic biblical education. They were not firmly taught or trained in the biblical education. வேதாகமத்தினுடைய உபதேசத்தில், அடிப்படையான உபதேசத்தில் தெளிவாய் உபதேசிக்கப்படாதவர்கள். கர்த்தருடைய அடிப்படையான வேதத்தினுடைய அடிப்படையான உபதேசத்துல உறுதி இல்லாதவர்கள், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் என்ன பண்றான்? நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறாருன்ற பேர்ல பவுலுக்கு என்ன புரிய வச்சாரோ அதே சத்தியத்தை எடுத்து பேசாம, பவுலுக்கு புரிய வச்ச வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெளிப்பாடுன்ற பேர்ல இவங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பாஸ்டர்ஸா இருந்தாலும் கூட பேதுரு சொல்லுகிறது போல இவர்கள் கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்கள் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? கிறிஸ்தவம் என்னைக்கு நாசமா போச்சு தெரியுமா? ஒரே வேத பகுதிக்கு பலவிதமான வெளிப்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்பாடு கொடுப்பார். எந்த ஊழியர்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த ஊழியக்காரர்களுக்கு தேவன் அதிகமாய் வெளிப்பாடு தருவார். இந்த முட்டாத்தனமான உபதேசத்தை இவங்க அதிகமாக பேசி 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 இவங்களுக்காக புரிஞ்சது சொந்த கதை, சோக கதை, இவனுக்காக தெரிஞ்சு யோசிச்சு ரூம் போட்டு பிளான் பண்ணி இது அப்படி சொன்னா நல்லா இருக்கும், அதை இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிடுறாங்க. யூதர்கள் எல்லாருமே இந்த யோசிச்சு பாருங்க, கிதியோனுடைய நாட்கள்ல பெலிஸ்தர்கள் வந்துட்டு இவங்களுடைய விவசாயத்தை அறுவடைக்கு காத்திருப்பாங்க. எல்லா பயிர் பச்சை வச்சு காத்து சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. அறுவடை பண்ற டைம்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? மொத்த அறுவடை பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க.
மக்கள் எல்லாம் தேவாலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள காப்பாத்த மாட்டீங்களான்ட்டு. இப்ப நல்லா கவனி. அந்த நேரத்துல கிதியோன் ஜெபிக்கல. கிதியோன் என்ன பண்ணா, தன் நண்பர்கள கூட்டிட்டு போயி, "டேய் எப்படி அறுவடை பண்ற டைம் வந்துருச்சு. இவனுங்க எப்போ வருவானுங்கன்னு தெரியாது. நம்மள அடிச்சு போட்டு தள்ளி போட்டு என்ன பண்ணுவான், மொத்தம் அறுவடை பண்ணிட்டு போயிடுவான். அடுத்து விவசாயம் வர வரைக்கும் நம்ம ஊர் மொத்தம் பட்டினி தான்டா. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும். நம்ம என்ன பண்ணலாம், அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணி என்ன பண்ணலாம், யாருக்கும் தெரியாம எங்கனா போட்டு ஒளிச்சு வச்சிரலாம்." அப்படின்னு சொல்லி கிதியோன் வேலை செய்ய ஆரம்பிச்சாப்புல. கரெக்ட்டா சொல்லுங்க. அங்க ஜெபம் பண்ணியிருந்தவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வெளிப்ப வெளிப் தேவன் வெளிப்பட்டு வந்தாரா? இல்ல கிதியோன் கிட்ட கர்த்தர் வெளிப்பட்டாரா? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா நெறைய வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சும்மா கதை. தேவன் தம்மை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர் வெளிப்படுவார். அவ்வளவுதான். நியாயப்பிரமாணத்தின்படி நல்லா கவனிங்க. பவுலும் அப்போலோவும் ஒரே டைம்ல கொரிந்து சபையில ஊழியம் பண்ண ஆட்கள். கொரிந்து பட்டணத்துல. பவுலும் அப்போலோவும். அப்போலோவும் கூட நியாயப்பிரமாணத்த தேறின மனுஷனா இருந்தான். அவனுக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. அவன யாரும் லீட் பண்ணல. அவனுக்கு எதுவுமே தெரியாது. நியாயப்பிரமாணத்துல அவன் ரொம்ப தேறின மனுஷனா இருந்தான். நியாயப்பிரமாணம் போதிக்கிற இந்த இயேசு தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த கிறிஸ்து, இவர் தான் மேசியான்றத அவன் வேதத்தின் அடிப்படையில, வேதம்னா எது? பிரமாணம், தோரா. வேதத்தின் அடிப்படையில புரிந்து கொண்டு, இவர் தான் அந்த மேசியான்றத அவன் தனியா அவன் பாட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதோ, ஆவியின் வரங்கள் கிடைத்ததோ, இது எதுவுமே அப்போலோவுக்கு தெரியாது. இப்ப நல்லா கவனி. அதே நேரத்துல சவுல், அதான் பவுல். பவுல் என்ன பண்ணான்? சபைய அடிச்சு உடைக்கிற வேலையில ஈடுபட்டுட்டு இருந்தான், அதிகாரத்தோடு. ஆண்டவர் அப்போலோவுக்கு வெளிப்பட்டாரா? பவுலுக்கு வெளிப்பட்டாரா? ம். அதிகமாய் ஜெபித்தால் அதிக வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்றவன்லாம் அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் சொல்றதுக்கு ஒரு காரணமா பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவன் வெளிப்படுத்துவார். முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். சரியா? இப்ப பேதுரு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பவுலுடைய வார்த்தைகளை தப்பா பேசுறான், மாத்தி பேசுறான், திருத்து பேசுறான், புரட்டி பேசுறான், கள்ள உபதேசம் பேசுறான். ஆமா. இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல கள்ள உபதேசம் நிறைய இல்ல. ஏன் தெரியுமா? அவனுங்க அவனுங்க தான் உபதேசிச்சா தானே அது நல்லதா, கள்ளதான்றது சொல்றதுக்கு. உபதேசமே கிடையாது. அப்புறம் எங்க கள்ள உபதேசம் வரப்போகுது? சரி வாங்க நம்ம அப்போஸ்தலருக்கு வரலாம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஊழியத்தினுடைய காரியங்கள்ல சுவிசேஷத்தினால் ரட்சிப்பு ஒரு பகுதி, சத்தியத்தில் அதிகமாய் வளரக்கூடிய ஆட்கள், அடுத்த லெவல் ஆஃப் ஊழியர்கள். ரைட்டா? சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சத்தியத்துல வளரணும். அதுதான் தேவ சித்தம். சுவிசேஷத்தினால் பரிசுத்தாவில் ஏவப்பட்டு பேசின பேதுரு, அதுக்கு அப்புறமா பேதுருடைய ஆத்தரைசேஷனோட தான் பவுலை போய் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பவுலுக்கு ஆண்டவர் அதிகமாய் புரிய வச்சாருன்னு சொல்லும் பொழுது அதை பேதுரு அக்செப்ட் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான சீஷனுக்குரிய குணாதிசயம். தனக்கு பின் வந்த ஒரு சீஷன் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து அதிகமாய் பிரயாசப்படும் பொழுது அதை பாராட்டுறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். பொறாமப்படுறதோ அவனை ஸ்டாப் பண்றதோ கிடையாது. சரியா? தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்ப என்ன பண்றாங்க? பேதுருவையும் யோவானையும் என்ன பண்றாங்க? தைரியமா பேசுறத கண்டு சொல்றாங்க, "டேய் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருக்கிறபடினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள்." நீ இயேசுவோடு கூட இருந்தீனா இயேசுடைய அந்த ஒரு யூதர்ல நான் இப்படி சொல்றேனே, பல 100 வருடங்களாய் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்திற்கு மேல தோராயமா மோர் தென் 1000 இயர்ஸ் இந்த ஆசாரியர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பரிசேர் சதுசேர் யாரையுமே எதிர்த்து யாருமே பேசுனது கிடையாது. 2 காரணம். 1 அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். 2வது பொதுமக்களுக்கு பெருசா படிக்க தெரியாது. இவன் தான் வேதத்த படிச்சு, இவன் தான் சொல்லி தருவான். முடிஞ்சுச்சு. 1 ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. 2வது பிராக்டிகலாவே பார்த்தீங்கன்னா, அவன் தான் வேதத்த அதிகமா வாசிக்கிறான். அவன் தான் உனக்கே போதிக்கிறான். அவன எதிர்த்து உன்னால பேச முடியாது. முதல்ல இவன ஓட விட்டது யாரு? இயேசு. இப்ப இயேசுவ தொடர்ந்து ஓட விடுறது யாரு? இயேசுவ விசுவாசிக்கிற சீஷர்கள் எல்லாருமே. அதுல முதல் லிஸ்ட்ல வரவரு பேதுரு. சரியா? ஆமா. இவர்கள் இயேசுவோடே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. நம்ம நாட்டில் ப்ரூஃபோட போயிட்டாங்க. என்னப்பா சொல்லுப்பா, இந்த மாதிரி பண்ணிக்கிறான் பாருப்பா. இவனை யார் எழுப்பினான்னு கேட்டியா? நீ யாரை கொண்டு சிலுவையில்? இயேசுவை. அவர் உங்க ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார், அது தெரியுமா? ப்ரூஃபோட பேசுறாங்க, ஸ்பாட்ல இருந்து பேசுறாங்க. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு
தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, டேய் எல்லாமே மேட்ச் ஆகுது, பெர்ஃபெக்ட்டா இருக்குது, எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. இவங்கள எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்றாய்ங்க? கூட்டு களவாணிங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ணி என்னவோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாய்ங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பேதுருவுக்கும் யூதர்கள் சதுசேயர்களுக்கு ஏதாவது வாய்க்கா வரப்பு தகராறா? அவங்களுடைய அத்தாரிட்டிய ஓவர்டேக் பண்றாங்க. வேதத்தின்படி அத்தாரிட்டி இருக்கா? இருக்குது. அத்தாரிட்டியில் இருக்கிற ஆட்கள் அதிகாரத்த எப்ப மட்டுமே காட்டணும்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் எதிர்த்து பேசுறவங்க கிட்ட மட்டும் தான் காட்டணும். வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு சகோதரனா மட்டும் தான் இருக்கணும். அதிகாரத்தில் இருந்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், போதகரா இருந்தாலும், சகோதரத்துவ உறவில் மட்டும் தான் இருக்க வேண்டும். சரியா? அப்ப என்ன பண்றாங்க? இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டதே. இதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. எப்படிலாம் அட திருட்டு பயலுங்க இப்படிங்கிறானுங்க பாரேன். அ இன் இப்ப யோசிச்சு பாரு. அந்த சப்பானி மட்டும் எழுந்து வீட்டுக்கு ஓட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாய்ங்க? அ விட்னஸ் செய்யலடா. நீ நீ காலிடா நீ. எவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணியிருக்காய்ங்கல்ல. இதுல வந்துட்டு யோசிச்சு பாரு. நான் யோசிக்கிறேன். கையில பைபிள தூக்கி வச்சுக்கிட்டு, ஆதாரம் இல்லன்ற காரணத்துக்காக, இவன் தான் பெரிய அதிகாரி ராஜான்ற பேர்ல, இன்னைக்கு எத்தன ஊழியக்காரங்க இந்த சதுசேயர போல இருக்காங்க தெரியுமா? ஊழியக்காரங்க அவனுக்கு பிரியமான ஆட்களுக்கு எப்படினாலும் என்னனாலும் பண்ணி குடுத்துடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பொதுவா சர்ச்சுக்கு தான் வந்து போறாங்க அப்படின்ற ஆட்கள எப்படியெல்லாம் வந்து ரூல்ஸ்ன்ற பேர்ல வருத்தி எடுக்குறாங்க. ஒரே சம்பவம். ஆனா வேற வேற மாரி டீல் பண்றாங்க. நியாயமா இல்ல. ஒரே விதத்துல இல்ல. ஆனா உங்க செய்திய கேட்டு எனக்கு ஆண்டவர் நெறைய புரிய வைக்கிறாரு. நான் ஒருத்தன் தான் இப்ப அங்கட்டு தைரியமா பேசியிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, "மதுரை பக்கம்லாம் வரமாட்டீங்களாண்ணே?" "ஏன்?" அப்படின்னு கேட்டேன். "நான் ரொம்ப வெளிய போறதில்ல. நான் என்னுடைய சர்ச்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னதுக்கு, "மதுரை பக்கம்லாம் வாங்க கொஞ்சம்." ஏன்னா இந்த சர்ச்ச விட்டு வெளிய வந்துரலாம்ன்னு யோசிக்கிறோம். வெளிய வந்தா 99 சபைய சுத்தி முத்தி எல்லாம் இதே மாரி தான் இருக்காய்ங்க. இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இங்கேயே இருந்துரலாம் பேசாம அப்படின்றாரு. வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், பொண்டாட்டி பார்த்துக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும். இந்த கவனத்திலிருந்து கொஞ்சம் மாறி, அழைப்பு புரிஞ்சு, ஆண்டவர்ட்ட கெஞ்சி, கேட்டு, சண்ட போட்டு, அழைப்பு உணர்ந்து, அழைப்பு பெற்று, இந்த மாரி இடங்களுக்கு நீங்கலாம் போணும். ஒரே ஒரு ஜான் விமல் எல்லா இடத்துக்கும் முடியாது. வாய்ப்பே இல்ல. ரொம்ப கஷ்டம். ரொம்ப, ரொம்ப கஷ்டம். போங்க. போய் அங்கங்க ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கங்க ஒரு ஊழியங்கள் ஆரம்பிப்போம். அதுக்காக நான் சொல்லுகிறேன். நான் பேசுற மாரி, நான் சத்தியத்த எந்த அளவுக்கு போதிக்கிறேனோ, அந்த அளவுக்கு. அத விட அதிகமாவே கூட. ஒரு 10 பேர உருவாக்கிட்டா என் வேல முடிஞ்சுச்சு. நான் ரிட்டயர் ஆயிடுவேன். நான் சாகறதுக்குள்ள இந்த அதிர்ஷ்டம் இதுதான். கேள்வி கேட்டா சமாளிக்க கூடாது. கரெக்ட்டா பதில் சொல்றதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அப்ப எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும்னா, அப்ப எத்தன வருஷம் பயிற்சி பெற்றிருந்திருக்கணும்ன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. சும்மா கிடையாது. பைபிள்லேருந்து எத எடுத்தாலும் பதில் சொல்றது தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கணும். வசனம் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லல. சத்தியத்த மனப்பாடம் பண்ணு. பைபிள்ல இந்த அதிகாரம், இந்த பக்கம், பேஜ் நம்பர் பைபிள்ல லெஃப்ட் சைட்ல இங்க இருக்கும் அந்த இடத்துல. அத மனப்பாடம் பண்ண சொல்லல. சத்தியம் மனப்பாடம் பண்ணணும். கேள்வி கேட்கும்போது சத்தியத்த தெளிவா பேசுறதுக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். சரி, இவனுங்க பிளான் பண்றானுங்க. அப்புறம் என்னாச்சு? அவன் அவன் என்னப்பா அவன் சாட்சியோட வந்து நிக்கிறான். ஏன் சப்பானி எழுந்து நடந்துட்டான். அவனும் இங்க நிக்கிறான். நடந்த விஷயத்த இல்லன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு பேசுறாங்க. ஆயினும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் பாரேன். அவன் தைரியமா பேசுறான்னு இவனே சொல்லிடுறான். தைரியமா பேசுறவன எப்படி நீ பயமுறுத்த போற? உனக்கே தெரியுது அவன் ரொம்ப தைரியமாகறான்னு தெரியுது. தைரியமாகறவன எப்படி பயமுறுத்துவ? அதான் அதான் இந்த ஆர்கனைஸ்டு செட்டப்ல இருந்தா இப்படித்தான் எதனா பண்ண தோணும். ஆவியினால் நடத்தப்படுவாயானால் எல்லாமே தெளிவா இருக்கும். சரியா? அப்புறம் என்ன பண்றாங்க? வெளிய நிக்க வச்சு, வாப்பா உள்ள வர சொல்லுவாங்கள கூப்பிட்டு, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும், போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும், யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக. இப்போது இவனுங்க வாய வச்சுன்னு சும்மா இருப்பாய்ங்கன்னு பார்த்தா, இவங்க சும்மா இருக்கிற மாரியே தெரியல. திருப்பியும் பேதுரு, யோவான் என்ன சொல்றாங்க பாருங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ நீங்களே என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். சாரி, நாங்கள் நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இதுல ஒரு அற்புதமான சத்தியம் கவனிக்கணும். பேதுரும் யோவானும் பயப்படல. ஆனா அவங்க பயமுறுத்துனாங்களா? அவங்க பயமுறுத்துறது உண்மை.
நல்லா கவனி. நீ ஆவியினால் நடத்தப்படுவாயானால், உன்னை அநேகர் பயம்புறுத்தினாலும், யாரும் உன்ன பயன்படுத்த மாட்டாங்கன்னு இல்ல. பயமுறுத்துவாங்க. ஆனா உனக்கு பயம் இருக்காது. புரியுதா? உன்ன நெறைய பேர் பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா உனக்கு பயம் இருக்காது. அத நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமா. அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். அப்படின்னா 40 வயசுல தான் ஒருத்தன் ஒரு மெச்சூர்ட் மேனா பார்த்தாய்ங்க. ஒரு 40 வயசுப்பா, கரெக்ட்டா சொல்லுவாருப்பா அவரு. மாத்தி பேச மாட்டாருப்பா அப்படின்னு ஒரு பிசிக்கல், மென்டல் மெச்சூரிட்டி அந்த காலத்துல அப்படிதான் அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் பாரு, இவன் 40 வயசுக்கு மேல இருக்கிறான் அப்படின்னா, இவன வச்சு கேம்லாம் ஆடல. அவனும் கரெக்ட்டா சொல்றான் பாரு. நல்ல ஒரு மெச்சூர்ட் மேன், ஒரு ஒரு புருஷன், ஒரு ஆண் அப்படின்றத இங்க 40 வருஷத்துக்கு மேற்பட்டவனா இருந்தான். அவர் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். எல்லாம் கேட்குறான், என்னாச்சு என்னாச்சு புடிச்சுன்னு போயிட்டான், என்னாச்சுன்னு. என்னாச்சு ஒன்றும் ஆகலை, எங்களை பயமுறுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? யார்கிட்டையும் இயேசுவை பற்றி பேசாதன்னு சொன்னாங்க. எந்த நாமத்தில் இவனு சுகமாச்சு அப்படின்றத நாங்கள் சாட்சி சொல்லக்கூடாது வெளியே அப்படின்ட்டாங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, நல்லா கவனி, இதுதான் விஷயம். நமக்கு அகைன்ஸ்டா ரூல் உண்டாச்சு அப்படின்னா, தேசத்தின் அடிப்படையில, சட்டத்தின் அடிப்படையில, அதிகாரிகளின் அடிப்படையில, நமக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டா நமக்கு ஒரு ரூல் உண்டாச்சு அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியது இதுதான். புரியுதா? அதிகாரிகள கண்டிப்பா எதிர்த்து நிக்க முடியாது. ஒரு முறை பேதுருவும், யோவானும் போனாங்க. பரிசுத்த ஆவியால ஏவப்பட்டாங்க. தைரியமா எதிர்த்து பேசிட்டாங்க. அவங்க எவ்வளோ தைரியமா இருக்கிறாங்கன்றத அந்த அதிகாரிகள் பார்த்தாங்க. சதுசேயர்களும், ஆசாரியனும், தேவாலயத்தினுடைய சேனாய் தலைவனும் பார்த்தாங்க. சரியா? இப்போ ஒரு வார்னிங், தெளிவா ஒரு வார்னிங். இனிமே இயேசுவ பத்தி பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? இனிமே இயேசுவ பத்தி பேசினா, நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன் உன்கிட்ட? இத பத்தி பேசாதன்னு சொன்னேன்ல. அப்படின்ட்டு ஈஸியா கூப்பிட்டு பனிஷ்மென்ட் குடுத்துறலாம் அப்படின்ட்டு அவனுங்க தெளிவா பிளான் பண்ணி, கரெக்ட்டா பண்றாங்க எல்லாத்தையுமே. இப்ப இத கேட்ட உடனே மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. விசுவாசிகளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நல்லா கேளுங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி, இல்ல யூதர்களுக்கு அகைன்ஸ்டா கருப்பு கொடி தூக்கிட்டு போனாங்களா? அ எங்கள் சுதந்திரம், சுதந்திரம் தாரும் அப்படின்ட்டு அ கருப்பொடி தூக்குனாங்களா? இல்லாட்டி சிறுபான்மையினர் கிறிஸ்தவ சங்கம் அப்படின்னு எதனா ஆரம்பிச்சாங்களா? கிறிஸ்டின் மைனாரிட்டி ஹியூமன் ரைட்ஸ் அப்படி எதனா ஸ்டார்ட் பண்ணாங்களா? நம்ம நம்ம ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கும் புரிய மாட்டேங்குது. என்கிட்ட நெறைய ஊழியக்காரங்க பேசிட்டாங்க. பாஸ்டர், எங்க ஐக்கியத்தில சேர்ந்துக்குங்க. எங்க ஸ்தாபனத்தில ஒண்ணும் இல்ல பாஸ்டர். ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி தாங்க. எங்க ஃபார்ம் தரோம். நாங்க சும்மா உங்களுக்கு இது தரோம். என்னது? ஐடி ஐடி கார்டு தரோம். இதெல்லாம் ஒண்ணு நம்மலாம் ஒண்ணா நிப்போம் பாஸ்டர். ஏன் அந்த ஃபார்ம், ஐடி கார்டு இல்லாமலாம் நம்ம ஒண்ணா நிக்க முடியாதா? இந்த ஃபார்ம், ஐடி கார்டு தான் நம்மள ஒண்ணா சேர்க்கணுமா என்ன? இயேசுவின் நாமம் தான்பா நம்மள ஒண்ணா சேர்க்கணும். கரெக்ட்டா இல்லையா? அவர் ஒருமனப்பட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போய் பெட்டிஷன் போடல. துன்புறுத்தாதே, துன்புறுத்தாதே, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதே. இந்த கதைலாம் கிடையாது. மைக்க போட்டு, கோஷம் போட்டுன்னு எல்லாம் சேர்ந்து கத்தின்னு. நமக்கு உரிமை இருக்குது. நம்ம உரிமையில செயல்பட்டுட்டே போலாம். கிறிஸ்துவுக்காக துன்பத்த சகிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் ஏன் போய் கோஷம் போட்டுன்னுக்குற? அதான் பேதுரு அவர் நிருபத்தில எழுதுறாரு. நீ கிறிஸ்தவனா இருப்பாயானால் பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீர்களேன்றாரு. கருப்பு கொடி பிடிக்க மாட்டேன்னாரு. அதுக்கு அதான் மீனிங். ஓகேவா? ஆமா. என்ன சொன்னாரு பாரு. அவர் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி என்ன பிரேயர் பண்ண, பிரேயர் நல்லா கவனிங்களேன். என்ன பண்ணாங்களாம்? கர்த்தாவே, நீர் வானத்தையும், பூமியும், சகலத்தையும், சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறீர். புரியுதா? நீங்க தான் ஆண்டவரே இருக்கிறதிலே பெரிய அத்தாரிட்டி. எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. சத்தமிட்டு சொல்றாங்க. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. கவனிச்சிங்களா? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா கூட இருக்கும் இதை பத்தி. இப்படினால கவனிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது இது இப்படித்தான் ஆகும்னு நீங்க ஏற்கனவே தாவீது மூலமா பேசிட்டீங்க ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை நாங்கள் அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். இப்போ ஓகே, இப்போ கவனிங்க, இப்போ இந்த டாபிக் அப்படியே பாஸ் பண்ணி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேனே. இதுல 26வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று. இங்க கர்த்தர்னா யாரு? கிறிஸ்துனா யாரு? இப்ப பிதாவையும் கர்த்தர்ன்னு சொல்லலாம். இயேசுவையும் கர்த்தர் என்று சொல்லலாம்.
அப்படின்னா கர்த்தர் என்பது பெயர் அல்ல. கர்த்தர் என்பது ஒரு அதிகாரம். கர்த்தர் என்ற வார்த்தைக்கு அதிகாரின்னு அர்த்தம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கில வேதாகமத்துல கவர்ன்மென்ட் வில் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். கவர்ன்மென்ட் அப்படின்னா ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர், ரூலர், அத்தாரிட்டி, எ பெர்சன் ஹூ இஸ் இன் அத்தாரிட்டி. அதிகாரம் உள்ளவர். யாரு? பிதாவும் அதிகாரம் உள்ளவர் தான், இயேசுவும் அதிகாரம் உள்ளவர் தான். ரைட்டா? ஸோ கர்த்தராகிய பிதான்னு சொல்லலாம். நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்? பிதாவை ஏன் கர்த்தர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருந்திருக்கணும் என்ன. கரெக்ட்டா? கர்த்தராகிய இயேசுன்னு தானே சொல்லியிருக்கிறோம். கர்த்தராகிய பிதான்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இதுதான் பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கமே இதுதான். வார்த்தைக்குரிய மீனிங் தெளிவா புரிஞ்சாதான், நீ கேள்வி கேட்கும் பொழுது, அந்த கேள்வியில அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள வச்சு, இவங்க என்ன மீன் பண்றாங்கன்றத புரிஞ்சுகிட்டு, அந்த கேள்வியிலிருந்தே கேள்விய கேட்டு கரெக்ட்டா ஒரு பதில் சொல்ல முடியும். இதுல நீங்க அதிகமா பயிற்சி பெறணும். இப்படி நீங்க யோசிக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகணும் அதிகமா. சரியா? ஆமா. கர்த்தராகிய இயேசுன்னு தானே சொல்லுவோம். கர்த்தராகிய பிதான்னு சொல்ல மாட்டோம்ல. அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, கர்த்தர்னா அதிகாரின்னு தானே அர்த்தம். ஏன் பிதாவ கர்த்தராகிய பிதான்னு சொன்னா என்ன தப்புன்னு கேட்கணும். பைபிள்ல அப்படி இல்லையே அப்படின்னா, ஏன் இல்ல? இதோ இருக்குதுல்ல அப்போஸ் 4ஆம் அதிகாரம் 26ல பிதாவுக்கும் கர்த்தர்ன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யெகோவா விட்னஸ்காரன் என்கிட்ட இருந்தான். அப்படிதான் பேசியிருந்தான். நான் அவன்ட்ட அதான் பதில் சொன்னேன். இத வாசிக்கும்போது அதே ஞாபகம் வந்துச்சு. சரி அதான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. பிதாவுக்கு கர்த்தர் என்று இங்கே உண்டு. இயேசுவுக்கு மட்டும் தான் பைபிள்ல கர்த்தர்ன்னு இருக்குன்னு சொல்லி, இது லாங்குவேஜ் வச்சு ப்ளே பண்றது. தமிழ் வேதாகமத்தில கர்த்தர்ன்னு சொல்றேன். ஆங்கிலத்தில என்னன்னு சொல்லுவேன்? லார்டுன்னு சொல்லுவேன். பிதாவுக்கு லார்டுன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு லார்டுன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவுக்கு காட்ன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவுக்கும் காட்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இல்ல? பரிசுத்த ஆவிக்கும் காட்ன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப லார்டுக்கும் காடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது புரிஞ்சா முடிஞ்சு போச்சு. காட்னா கடவுள்னு அர்த்தம். மூவருமே தேவனாக இருக்கிறார்கள். லார்ட் அப்படின்னா அதிகாரின்னு அர்த்தம். தேவனை விட மேலான அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த வார்த்தைக்குரிய மீனிங் புரிஞ்சாதான், டிரான்ஸ்லேஷன்ல என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு மீனிங் என்ன? இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இவங்க இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி மீனிங்ஃபுல்லான கேள்வி தான் கேட்கறாங்களா? இல்ல இவங்களே ஏதோ ஒரு மாயத்துல, ஏமாற்றத்துல மாட்டிக்கிட்டு அது ஒரு நியாயமான கேள்விய நம்மகிட்ட கொண்டு வராங்களா? அப்படின்றதெல்லாம் நம்மளால அனலைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, போதக சமர்த்தனா இருக்கணும். எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இருக்கணும். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். சரி, இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வருவோம். இப்ப என்ன, இவங்க என்ன சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க சத்தம் போட்டு? "வானத்தையும், பூமியும், சமுத்திரத்தையும் அதில இருக்கிற எல்லாத்தையும் படைச்சது நீங்க தான் ஆண்டவரே. பூமியின் ராஜாக்கள் உமக்கு விரோதமா உன்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பின கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்பி வருவாங்கன்னு" சொல்லி நீங்களே தாவீது மூலமா ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அ உரைத்தீர். 27ஆம் வசனம். "அந்தபடி உம்முடைய கரம், உம்முடைய ஆலோசனை உம்முடைய கரம், உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே, அவர்கள் பயம்புறுத்துதல்களை தேவரீர் கவனித்து" கவனிச்சியா? ஒத்துக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்துல தெளிவா ஒத்துக்கிறாங்க. "ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்த சகல அதிகாரமுள்ள தேவன் நீர். உம்மை தாண்டி இங்க யாரும் கிடையாது. நீர் அபிஷேகம் பண்ணி அனுப்பின உம்முடைய குமாரனுக்கு விரோதமா இவங்கலாம் எழும்புனாங்க. அத பத்தி ஏற்கனவே நீங்க தாவீது மூலமா சொல்லிட்டீங்க." நல்லா கவனிங்க. இயேசு நாமத்தினால பிதா கிட்ட ஜெபிக்கிறாங்க. சத்தம் போட்டு சொல்றாங்க. அவங்களுடைய விண்ணப்பம், ஏக்கத்த அவங்களுக்கு அதிகாரிகள் ரூல் போட்டாங்க. இனிமே பேசாதன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நாங்க பேசாம இருக்க முடியும்? இன்னொரு முறை புடிச்சாங்கன்னா, ஏற்கனவே பேசக்கூடாதுன்னு சொன்னத, "நீ மீறி பேசுறியா?" அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களே. என்ன காரணம்? அவன் ரொம்ப காலமா ஆட்சியில் இருக்கிறான். ரொம்ப காலமா அதிகாரத்துல இருக்கான். ரொம்ப காலமா அவனுக்கு மக்கள் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குது. பத்தாத குறைக்கு எங்களோட அவன் படிச்சவன், தேறினவன்ற பேர்ல பலவிதமான விதங்கள்ல அவன் தகுதி பெற்றவனா இருக்கிறான். எங்களால அவன எதிர்த்து நிக்க முடியாதே. இதுதான் அவங்க புலம்பல். இதுதான் அவங்களோட ஜெபம். ரைட்டா? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இப்ப பாருங்க 29ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயம்புறுத்துதலை தேவரீர் கவனித்து, இவங்க பயப்படல. ஆனா அவங்க பயம்புறுத்துறாங்க. ஆண்டவரே, நீர் அதை கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஒரு ஒரு சூப்பரான ஒரு கன்டென்ட் என்ன தெரியுமா? என்ன ஜெபம் பண்றாங்க எல்லாருமே?
நீர் அபிஷேகம் பண்ணி அனுப்பின கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சு அவமானப்படுத்திட்டாய்ங்க. இது ஏற்கனவே தாவீது மூலமா நீர் பேசிட்டீங்க. அது பத்தாத குறைக்கு உம்முடைய ஊழியக்காரர்கள் பிடியாளிகளை சுஸ்தமாக்கி, இந்த அற்புதங்கள்லாம் வசனத்தை தைரியமாய் பேசுவதற்கு அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டவரே! அப்படின்ட்டு ஜெபிக்கும் பொழுது, இந்த ஜெபத்த எவன் ஜெபம் பண்ணானோ, அவன் பேச்சுக்கு ஏத்த மாரி இந்த ஜெபத்த ஆண்டவர் கேட்டிருந்தா, தெளிவா சொல்றேன் கவனிங்க. ஒருத்தன் ஜெபம் பண்றான்ல, இங்க ஒரு டீமா சேர்ந்து ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்ணுது? எங்க ஊழியக்காரரை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே! அவங்க தைரியமா பேசணும் அவங்க. இவங்க பயமுறுத்தலாம், அவங்கள பயப்படக்கூடாது. அப்படின்னு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் இந்த ஜெபத்த உண்மையா அவங்க ஜெபம் பண்ண மாரியே கேட்டிருந்தார்னா, மறுபடியுமாய் ஆண்டவர் யார நிரப்பியிருந்திருக்கணும்? பேதுருவையும், யோவானையும் நிரப்பியிருந்திருக்கணும். இன்னும் சொல்லட்டா, இவங்க ஜெபத்த ஆண்டவர் கேட்கல. அதுதான் உண்மை. இவங்க ஜெபத்த ஆண்டவர் கேட்கல. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செய்தார். இவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க? இயேசுவ புடிச்சு சிலுவையில அறையறதுக்கு ராஜாக்கள், அதிகாரிகள் எழும்புவாங்கன்னு நீங்க ஏற்கனவே தாவீது மூலமா பேசிட்டீங்க. அதே மாரி நடந்துருச்சு. இப்ப இயேசு மூலமா ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, இந்த ஊழியக்காரங்க விரோதமாய் திருப்பி ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எழும்புறாங்களே, எங்க ஊழியக்காரங்க பயப்படாம உம்முடைய கரத்தை நீட்டி, எங்க ஊழியக்காரர் மூலமா இன்னும் அநேக வியாதியஸ்தர் சுகமாகணும் ஆண்டவரே! அப்படின்னு ஜெபிச்சபோது, இவங்க ஜெபத்த ஆண்டவர் கேட்டாரா? இவங்க ஜெபத்த ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா, மறுபடியுமாய் பேதுரு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருந்திருக்கணும். மறுபடியுமாய் யோவான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருந்திருக்கணும். ஆனா நடந்தது என்ன? ஜெபம் பண்ண எல்லாரையும் பரிசுத்த ஆவியில நிரப்பினார். ரைட்டா? எங்க ஊழியக்காரன பலப்படுத்துங்க ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணீன்னா கர்த்தர் உன்ன பலப்படுத்துவார். ரைட்டா? எங்க ஊழியக்காரன் வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு நீ சொன்னீன்னா, நீ என்ன ஆணி புடுங்குறதுக்கு இருக்கிற நீ 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 வா, நீயும் செயல்படு வான்னு உன்னையும் கூப்பிட்டு கர்த்தர் செயல்பட வைப்பார். புரியுதா? இவர்கள் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்கள். அந்த அந்த இடம் அஸ்திபாரம் அசைந்தது அப்படின்னு ஜெபத்துக்கு வல்லமையை கூட்டிடுறாய்ங்க. டேய் அது ஜெபத்துக்கு வல்லமையே கிடையாது. இவன் ஜெபம் பண்ணதே தப்பு முதல்ல. ஆண்டவரே பேதுருவும் கரெக்ட்டான பிரேயர் என்ன தெரியுமா? பேதுருவும் யோவானையும் பயமுறுத்துறாங்க ஆண்டவரே. அவன் மூலமா நீங்க செயல்படுற மாரி எல்லார் மூலியமா செயல்படுங்க ஆண்டவரே. நாங்க உங்களுக்காக காத்திருக்கிறோம். நாங்க ரெடியா இருக்கிறோம். நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணியிருந்திரணும். இல்ல? என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே உங்களோட ஊழியக்காரர பலப்படுத்துங்க. நாங்கலாம் என்ன பண்ணுவோம்? நாங்க இதே போல முட்டி போட்டு ஜெபம் பண்ணே இருப்போம். எங்க ஊழியக்காரர் ஊழியம் பண்ணிட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க வேலைக்கு போவோம். இல்ல? இத கொண்டு போய் யோபு கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. யோபு தன் நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்தபோது, யோபின் சிறையிருப்பை கர்த்தர் திறப்பினார். உன் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் உன்ன நிரப்பார். இங்க பாரு, ஊழியக்காரனுக்காக ஜெபிச்சனால கர்த்தர் நிரப்பல. அந்த நேரத்தில பேதுரு, யோவான் மட்டும் பத்தல. தேவனுடைய வாக்குத்தத்தமும், பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலினால் ஒவ்வொரு சீஷனும் ஊழியம் செய்யணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். அங்க யாரெல்லாம் ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டா கூட வந்து நின்டாங்களோ, அவங்கள மட்டும் பரிசுத்த ஆவி நிரப்புனார். அந்த பிரேயருக்கு எவன்லாம் வரலையோ, அவன் நம்மளுக்கு ரியாலிட்டில எத்தனை பேர் அங்க பிரேயருக்கு வரலன்னு நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? எத்தனை பேர் வரலன்னு தெரியும். அந்த ஊழிய தாகத்தோடு, வாஞ்சையோடு அவனுக்கு புரியல. அவ்வளவுதான் புரிஞ்சது. பேதுரு, யோவான் மூலமாய் கர்த்தர் பயங்கரமான காரியம் செய்றாரு. அங்க பாரு, அந்த பிறவி சப்பாணி எழும்பி நடக்கச் செய்தார். அதே போல அவங்கள பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க மேலயும் பரிசுத்த ஆவியை அவள் ஜெபம் பண்ணினபோது, அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 2 பேராடா? இப்போ இன்னும் 2000 பேர் பேச போறாங்கடா. இப்ப என்னடா பண்ணுவீங்க சதுசேயர்களே? அப்படி கிரியை செஞ்சார் ஆண்டவர். நீங்க அதுபோல சபை எழும்பி கர்த்தருக்காக நிக்கணும். ஆமென். எத்தனை எழுப்புதல் கூட்டம் வச்சாலும் பத்தாது. ஆமா. எழுப்புதல் முகாம், எழுப்புதல் கூட்டங்கள் வேதத்தின்படி மக்களுக்கு ஜெபிக்க சொல்லி தரணும். இல்ல. சரி தொடர்ந்து வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும், ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. எப்போ? எப்போ? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு எல்லாரும். யாரும் தனக்குரியது பெருசா நினைக்கல. இனி அடுத்து வாசிங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. இது நம்ம கொஞ்சம் கூட நிதானமா, சரியான முறையின்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண போறோம். சரியா? இதுல நெறைய தவறான உபதேசங்கள் இருக்குது. நெறைய பேர் தப்பா அத பேசிக்கிட்டு இருக்காங்க. அ. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும், ஒரே மனமுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குரியவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அப்படிலாம் கவனிக்கணும். இது ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் அப்படி இல்ல. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்களால மட்டும் தான், எந்து எனக்குன்னு சொல்லாம நம்முடையது நமக்குன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுவரைக்கும் அப்படி இருந்த மாரி தெரியல.
இவங்க எப்போ வாஞ்சையோடு ஆண்டவரே பேதுருவையும் யோவானும் பயன்படுத்துறீங்க, அவங்க இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதே அந்த வாஞ்சை அவங்களுக்குள்ள இருக்குது பாரு. அப்ப அவங்களையும் கர்த்தர் நிரப்பி, நீங்களும் எனக்காக செயல்பட ஆரம்பிங்கன்னு அவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியை கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுத்தார். ரைட்டா? அவர்களும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். அவங்க ஜெபிச்ச அந்த இடம் அசைந்தது. அதிலிருந்து பாருங்க, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யாரால தெரியுமா ஒரே ஐக்கியத்தில் ஒண்ணா இருக்க முடியும்? இப்ப இந்த விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படின்றது காரணம் என்ன? எல்லாருமே பிரச்சனையே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டாங்களோ? யாருக்குள்ளயும் எந்த பலவீனமும் இல்ல. அப்படியே பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்களால எல்லாம் ஒண்ணா டிராவல் பண்ண முடிஞ்சது. ஒரே மாரி லைக் மைண்டட் பீப்பிளா, ஒரே இருதயம் உள்ளவர்களா வாழ முடிஞ்சது. அப்படியா? இல்ல. இவர்கள் ஒன்றாய் இருந்ததற்கு காரணம் ஆவியினால் நிரப்பப்பட்டது மட்டும் தான். இவங்களுக்குள்ள பலவீனங்கள், மிஸ்டேக்ஸ் இல்லன்னுலாம் கிடையாது. பரிசுத்த ஆவி நடத்துதல் இருந்ததுன்னா, தாராளமா விட்டுக் குடுத்து போயிரலாம். அதுக்கு ஒரே சிம்பிள் பாலிசி. என்துன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இது என்னுடைய உரிமை, என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது எல்லாமே எல்லார் கூடயும் நான் பகிர்ந்து கொள்ள நான் ரெடியா இருக்கிறேன். யாரோடு கூட? விசுவாசிகளாகிய சீஷர்கள் கூட மட்டும் தான். சொந்தக்காரன், ஃபேமிலி மத்தவங்க கூட கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். இது நான் இன்னொரு காரியம் கூட சொல்லப் போறேன் உங்களுக்கு நான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் தைரியமா பேசினாங்க. இப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்குறாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரத்துல பார்த்த மாரி பேதுரு 11 பேரும் கூட எழுந்து நின்று கூட நின்டாங்க. அதே போல இப்போ பேதுரு ஜெயில்ல இருந்து வந்த பிறகு அரெஸ்ட் ஆயிட்டு வந்துட்ட பிறகு மிரட்டி அனுப்பிட்டாங்க. அடிக்கல. மிரட்டி அனுப்பிட்டாங்க. வந்துட்ட பிறகு சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட பொழுது, இப்போ தைரியமா இல்ல. பலமாய், ரைட்டா? டுகெதர் இஸ் ஸ்ட்ரெங்த். ஒன்றாய் நிற்கும் பொழுது பலன் காணப்படும். ரைட்டா? ஆமா. பலமாய் தனித்தனியா இருந்தா ஸ்ட்ரெங்த் இருக்காது. தனித்தனியா இருந்தாலாம் என்ன சொல்றது? நானே ராஜா, நானே மந்திரின்ற பேர்ல தனியாலாம் ஊழியத்துல நான் தான் அதிகாரி, நான் தான் பொறுப்பு, நான் என் பேச்ச மட்டும் தான் எல்லாருமே கேட்கணும். நம்ம டீமா, குழுவா செயல்படாம அப்படிலாம் இருந்தாங்கன்னா, அரசியல் பண்ணி தான் ஒரு கூட்டத்த ஒண்ணா வைக்கணும். இல்லாட்டி ஒரு பெருங்கூட்டமா ஒண்ணா கூடும். ஆனா, அந்த கூட்டம் ஆண்டவருக்காக பெருசா ஒண்ணுமே பண்ணாது. எப்போ எல்லாம் ஒண்ணா இருந்து கர்த்தருக்காக செயல்பட முடியும்? அதிகாரத்தில் இருக்கிறவனும், சக மனிதனோடு கூட, விசுவாசியோடு கூட, எப்படின்னா அப்போஸ்தலர்கள் சீஷர்களோடு கூட ஒண்ணா டிராவல் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்ப எல்லார் மேலயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாரு பார்த்தீங்களா? அதனால எல்லாரும் பலன் கொண்டு ஒரே இருதயம் உள்ளவர்களாய், ஒரே மனம் உள்ளவர்களாய் ஒண்ணா இருந்தபடினால இப்ப அப்போஸ்தலர்கள் தைரியமா பேசல. உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இப்ப நான் சொல்றேனே, ஒரு ஊழியக்காரனாகிய நானும் எந்த அளவுக்கு தைரியமா பேச முடியும்? இல்ல எவ்வளோ பலமா என்னால பேச முடியும் தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க என் கூட நிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ பலமா நான் பேச முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க என் கூட நிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ தைரியமா என்னால பேச முடியும். இது எல்லாத்துக்கும் நீங்க என் கூட நிக்கிறதுக்கும், நான் தைரியமா பேசுறதுக்கும், இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிற ஆவியானவர். அது மட்டும் இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. தே வர் ஷோ தே வர் சோ கிரேசியஸ். பூரண கிருபையினால் நிரப்பப்பட்டாங்கல்ல, அதனால என்ன பண்ணாங்க? நிலங்களையும், வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று, விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்புருத்தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில வைத்தான். கவனிங்க, ஒருவனும் தனக்குரியதை தனதென்று எண்ணக்கூடாது என்பது ஆவியினுடைய வழிநடத்தல் வந்த ஒரு காரியம். அதை வந்துட்டு நம்ம ஆவியானவரால் நடத்தப்பட்டபடியினால் அது அப்போஸ்தல உபதேசமா வச்சுக்கலாம். நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளைன்னா, எந்து எனக்குன்னு நீ சேர்த்து வைக்காம, சமநிலை உபதேசம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில நினைக்கிறேன் பவுல் சொல்லுவார்ல, அந்த சமநிலையான வாழ்க்கைய வாழ்வதற்காக ஆண்டவர் நிரப்புறார்ன்றார்ல, அந்த மாரி எந்துன்னு நீ இருக்க மாட்ட. எல்லாத்தையும் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வ. உனக்கு எந்துன்னு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்ட. புரியுதா? ஆமா. உண்டுன்னு சொல்லி நீ செல்ஃபிஷா இருக்க மாட்ட. யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன தேவையோ அப்பப்போ நீ பகிர்ந்து குடுப்ப.
அது ஆதி திருச்சபையில எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா, நிலங்களையும், வீடுகளையும் உள்ளவர்கள் விற்று கொண்டு வந்து குடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நிலத்தையும், வீடையும் வித்து கொண்டு வந்து குடுத்துரு. உன்னோட தேவைக்கு ஏத்த மாரி அப்பப்ப நானே பகிர்ந்து குடுக்குறேன்னு சொல்லி பேதுரு இங்க பிரசங்கம் பண்ணல. யோவான் இங்க பிரசங்கம் பண்ணல. அப்புறம் ஏன் அப்படி பண்ணாங்க? ஒரு ஊழியக்காரனா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்காத ஒரு காரியத்த நீங்க எப்படி செய்ய முடியும்? நிலத்தையும், வீடுகளையும் விற்று கொண்டு வந்து குடுத்துருங்கன்னு சொல்லி பேதுருவும், யோவானும் பேசினாங்களா? இப்போதைக்கு பாத்தா இங்க பேதுரு, யோவான் தான் இருக்காங்க. இன்னும் எல்லாரும்லாம் வரல. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி இவங்க பேசல. நிலங்களையும், வீடுகளையும் விற்று குடுத்தாங்க. அப்போஸ்தலர்கள் அதுக்கு ஏத்த மாரி அவனோட தேவைக்கு தக்கதா திருப்பி அவங்க பகிர்ந்து குடுத்தாங்க. இத இத வச்சுக்கிட்டு தான் பேதுரு இத வச்சு இது இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு தான் பவுல் சபைக்கு போதிக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரர்கள பார்த்து சொல்றார். நீங்கள் வாங்குகிறவர்களாய் மாத்திரமல்ல, கொடுக்கிறவர்களாயும் இருங்கள். நல்லா கவனி. விசுவாசிகளாகிய கூட்டத்தார் மொத்தமாய் கொடுத்தார்களானால், ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எல்லாருக்கும் தேவைக்கு தகுந்தவாறு பகிர்ந்து குடுப்போம். இங்க வந்துட்டு விசுவாசிகளே யாரும் சரியா பகிர்ந்து ஊழியக்காரனுக்கே குடுக்கறதில்ல. ஆனா ஊழியக்காரனுக்கு நான் மட்டும் பகிர்ந்து குடுத்துறணுமாமா. இது என்ன கதை இது? வேதத்தின்படி பார்த்தா, உங்களுக்குரியத மொத்தமா நீங்க வித்து குடுத்தீங்கன்னா, ஊழியக்காரனாகிய நானு வித்து குடுத்தது எல்லாமே என்துடா அப்படின்னு சொல்லாம, எல்லாத்தையும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி, அவனோட தேவைக்கு அவனவனுடைய தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து குடுப்பேன். சரி, இத பேதுருவும், யோவானும் போதிக்கல, பிரசங்கம் பண்ணல. ஆனா அங்க இருக்கிற சபை மக்கள் செஞ்சாங்க. ஏன்? உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி தைரியமாய் பேசினார்கள். இப்ப அடுத்து அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வரப்போறார்ன்னு அர்த்தம். இயேசு சீக்கிரம் வரப்போறார். நிலத்தின வச்சுட்டு என்ன பண்றது? வித்து குடுத்து வா, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்து ஊழியம் பண்ணலான்னு. இப்ப நல்லா கவனி. எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு வாழ்வது அப்போஸ்தல உபதேசமா? ஆதி திருச்சபையை போல நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி வாழ முடியுமா இன்னைக்கு? இல்லாட்டி வாழ முடியுமான்னு கேட்டா, நம்ம மனசு வச்சா கண்டிப்பா வாழ முடியும். நம்ம எல்லாரும் மனசு வச்சா எப்படினாலும் வாழலாம். இப்ப யோசிச்சு நானு, என் பொண்டாட்டி, எங்க அப்பா, அம்மா, எங்க பிள்ளைங்க நாங்கலாம் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கிறோமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய லேண்ட் ஒண்ணு வாங்கி, பல ஏக்கர் லேண்ட் வாங்கி, எல்லாரும் சேர்ந்து காச போட்டு மொத்தமா எல்லாரும் வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், இருக்கிறத மொத்தம் வித்துருவோம். வேலைக்கு ரெகுலரா போயிட்டே இருங்க, சம்பாதிச்சுட்டே இருங்க. நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம்? ஒரே ஏரியால ஃபுல்லா வீடு கட்டி, எல்லாரும் ஒரே ஏரியால ஒண்ணா ஃபுல்லா வாழ்ந்துரலாம். அந்த ஏரியாவுக்கு வேணா பிளெஸ்ஸிங் ஏரியா அப்படின்னு ஒரு பேர் வேணா வச்சிருவோம். பிளெஸ்ஸிங் காலனி. காலனி வேண்டாம். அது ரொம்ப லோக்கலா இருக்கும். பிளெஸ்ஸிங் வில்லா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருவோம். அ சமாதான என்னது? சமத்துவபுரம் அப்படின்ற மாரி சமாதானபுரம்னு ஒரு பேர் வச்சுருவோம். எல்லாம் ஒண்ணா வாழுவோம். முடியுமா? முடியாதா? முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா, அப்படித்தான் வாழணுன்ற கட்டளையா? அது அப்போஸ்தலர் உபதேசமா? கிடையாது. இது அப்போஸ்தலர் உபதேசம் அல்ல. ஆதி திருச்சபையில் இருக்கிற சீஷர்களைப் போல வாழணும் அப்படின்றது, அவங்க வாழ்க்கை முறையை பின்பற்றுவது அல்ல. அவங்க ஃபோன் யூஸ் பண்ணல, கரண்ட் யூஸ் பண்ணல, நம்ம போடுற பேண்ட், ஷர்ட் அவங்க போடல. கரண்ட் இல்ல, டெலிஃபோன் இல்ல, பைக் இல்ல, மோட்டார் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, மொபைல் ஃபோன் இல்ல, வீடியோ காலிங் இல்ல, ஜூம் மீட்டிங் இல்ல. நாங்க அப்போஸ்தலர் போல வாழப் போறோம். அப்படியா? கழுதையில போனாங்க. இனி எந்த கழுதை மேல நீ ஏறி உட்கார்ந்து போ முடியும்னு மட்டும் சொல்லேன். கான்டெக்ஸ்ட்டே வேற. அன்னைக்கு கழுதை வேற மேட்ரு. இன்னைக்கு கழுதை வேற மேட்ரு. இல்ல? தப்பு பட்டா என்ன பண்றாய்ங்க? மொட்டை அடிச்சு க க இது அ வி கரும்புலி குத்தி, கழுதை மேல உட்கார வச்சு ஊர்ல கூட்டு வந்து அவமானப்படுத்து. இது அவமானப்படுத்துறது இல்ல. யாரும் இன்னைக்கு கழுதைய வந்துட்டு ஒரு டிராவல் ஏஜென்சியா பயன்படுத்துறது இல்ல. இப்போ அப்போஸ்தல வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றுகிறோம். அப்போஸ்தல உபதேசம் பின்பற்றுறோம்னு சொல்லும்பொழுது, எல்லாத்தையும் வித்து ஒண்ணா குடுத்து, சம்பாதிச்சு மொத்த ஊழியக்காரர் கையில குடுத்து, தேவைக்கு ஏத்தவாறு பகிர்ந்து, இதனுடைய அடிப்படையான உபதேசம் என்ன தெரியுமா? சமநிலையை மெயின்டெயின் பண்ணணும். யாரும் இங்க ஓவர் பணக்காரனாவும் இருக்கக்கூடாது. நம்ம ஐக்கியத்துல யாரும் வறுமையில கீழ இருக்கவும் கூடாது. இல்லாதவன் இருக்கிறவனுக்கு குடுத்து ஒண்ணா வாழணும் அப்படின்றது வேதாகமத்தின் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம். ஆமா, அத மாத்த முடியாது. மொத்தத்தையும் வித்து எல்லாத்தையும் வச்சு வந்துரணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்ல. அது அப்போஸ்தல உபதேசம் கிடையாது. அவங்க போட்ட டிரெஸ் கோட ஃபாலோ சிம்பிளா சொல்றேனே, அவங்க கல்ச்சர். இல்லாட்டி பேதுரு, யோவான் இருந்த அந்த ஆரம்ப நாட்களுடைய டைம்ல இன்னும் அங்க சர்ச்சே ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஃபார்ம் ஆகல. இன்னும் எதுவுமே முழுசா உருவாக்கப்படல. ஸ்ட்ரக்சரா, ஆர்கனைஸ்டா இன்னும் எதுவும் கொண்டு வரவே இல்ல. இப்பதான் ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணிட்டே வராங்க எல்லாத்தையுமே. இன்னும் பவுல் டைம் கூட கூட இன்னும் வரல. நம்ம இது இந்த பேதுரு, யோவான் பத்தி படிச்சுட்டு இருக்கோம்ல. இந்த டைம்ல பவுல் இன்னும் ரட்சிக்கப்படல தெரியும்ல. இன்னும் சபைக்குரிய விஷயங்கள் முழுசா வரவே கிடையாது. அப்போ அந்த டைம்லைன் கரெக்ட்டா பார்க்காம, அப்போஸ் 4ஆம் அதிகாரத்துல மொத்தமா வித்து குடுத்தாங்க. நாங்கலாம் வாழப் போறோம். அப்படி வாழக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அமெரிக்கால ஒரு டீம் இருக்கு. நான் இன்னும் அவங்கள நேர்ல சந்திக்கல.
எந்த அளவுக்கு அவங்க இந்த இந்த ஒரு வாழ்க்கை முறையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சி அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்சர் ஆஸ் பெர் இட்ஸ் கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாசிக்கிற வேத பகுதியை அந்த சூழலோடு என்ன என்ன சூழல்ல இது நடந்தது அப்படின்ற அந்த அந்த அறிவோடு தெளிவாய் வாசிக்காம பைபிள் சொல்லுது பாரு அப்படின்லாம் யாரும் செய்ய முடியாது. பைபிள் வசனம் சொல்லுது பாரு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது. இன்னொரு இன்னொரு அதாவது இன்னொரு தவறான ஒரு காரியத்தை ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி வசனம் சொல்லுது பாரு கீழ்ப்படிறேன் அப்படி போக முடியாது. அதான் சொல்றேன், வசனம் 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 சொல்றதை விட சத்தியம் முக்கியம். இந்த எல்லா வசனத்தையும் ஒன்று கோர்த்து வரும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லாத அளவிற்கு உபதேசம் உருவாக்கப்படுகிறதா, இருக்கிற உபதேசத்தை ஃபாலோ பண்றோமா, அது முக்கியம். அப்ப பூமியிலே உன் ஆயுஷ் நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது இல்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பிள்ளைகளே பெற்றோருக்கு, அதான் வசனம் ஆரம்பிக்கும்போது இப்படி தெளிவா சொல்லிட்டார் பவுல், பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போ தகப்பனும் தாய் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட, நம்ம சர்ச்சில் இல்லை வெளியே சொல்றேன், நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட பிள்ளைகளுக்கு ஏதோ சத்தியம் புரிஞ்சு வாழ ட்ரை பண்றாங்க. அப்பா அம்மா வந்துட்டு கீழ்ப்படியே பண்றான் பாஸ்டர் இவன் சொல்ற பேச்சு அப்படின்றாங்க. உட்கார்ந்து ஸ்டோரியை கேட்டு பார்த்தா எங்க அப்பா அம்மா தான் தப்பா இருக்குது சொல்ல போனா. ஏங்க அவன் கட்டாரங்க சொல்றான் வசனத்தின்படி, நீங்க ஏங்க சும்மா அப்பா அம்மா கீழ்ப்படின்னு வசனம் சொல்லுதுன்னு நீங்க என்னத்தையே கோட் பண்ணி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் பேசியிருக்கேன் நிறைய பேர், அதுக்காக சொல்றேன். அப்போ ஒரு வேத பகுதியை சரியான சூழலின் அடிப்படையில் என்ன நடந்ததுன்றதை பார்த்து அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் இது எது உபதேசம், இதுல எது வாழ்க்கை முறையா இருந்தது, எது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருந்தது, எது அந்த டைம்ல மட்டும் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கணும் நம்ம. இப்ப இது ஒருவேளை எல்லாவற்றையும் விற்று எல்லாரும் சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்து ஒரே இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க, அதே நேரத்தில் ஒன்னாவும் வாழ்ந்தாங்க. அது போல நம்ம எல்லாருமே ஒன்னா வாழணும் அப்படின்றது வேதாகமத்தின் உபதேசம். வாங்க எல்லாம் தனியா போய் ஒன்னா வாழ்ந்துடலாம் அப்படி அது உண்மையா இருந்தா பேதுரு சொன்ன இந்த உபதேசத்தை ஆக்சுவலி இங்க பேதுரு அப்படி போதிக்கல. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பைபிள் இருக்குது பாரு அப்படின்னு மேற்கோள் யாருன்னா காட்டினானா, இதை பத்தி ஏன் தொடர்ந்து பேதுரு தன்னோட நிருபத்துல ஏன் போதிக்கல? இதை தொடர்ந்து ஏன் பவுல் ஏன் போதிக்கல? இதை பத்தி யோவான், இங்க பேதுரு யோவான் ஒண்ணா தான் இருக்காங்க. யோவான் ஏன் தன் சுவிசேஷத்துல நிருபத்துல இல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஏன் இதை பத்தி எழுதல? இந்த உபதேசம் ஏன் ரிப்பீட் ஆகவே இல்லை பைபிள்ல? ஏன்னா இது உபதேசமே இல்லை. விசுவாசிகள் பரிசுத்தாவில் நிரப்பப்படும் பொழுது ஒன்று சேர்ந்து செயல்படுமா? ஆமா, ஒன்று சேர்ந்து செயல்படணும். ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணுமா? ஆமா, ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ஒரே இருதயம் உள்ளவர்களா செயல்படணுமா? ஆமா, ஒரே இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். சகலத்தையும் பொதுவாய் அனுபவிக்கணுமா? ஆமா, பொதுவாய் அனுபவிக்கணும். எல்லாவற்றையும் விற்று கொடுத்து இது போலதான் வாழணுமா? கிடையாது. புரியுதா? ஒரே வேத பகுதியில எதெல்லாம் உபதேசம், எதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணாங்க. இப்ப இயேசுவுக்காக நீங்க எப்படினாலும் ட்ரை பண்ணலாம். இப்ப இதே போல ட்ரை பண்ணலாமா? தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி இனி நம்ம வாழ்ற காலகட்டத்துக்கு ஏத்த மாரி இயேசுவுக்கு இப்படி ஒரு காரியம் நம்மலாம் சேர்ந்து பண்ணோம் பாஸ்டர். பைபிள் இல்லையேம்மா அப்படின்னா, இல்ல பைபிள்ல இல்ல. ஆனா கர்த்தருக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணா பிரயோஜனமா இருக்கும்ல. தாராளமா பண்ணலாம். தப்பே இல்ல. புரியுதா? ஒரே வேத பகுதியிலிருந்து எதை உபதேசம் என்றும், எது அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்க வாழ்க்கை முறை அப்படின்றதற்கும் வித்தியாசம் இருக்கு. மொபைல் ஃபோனு, இன்டர்நெட்டு, கரண்ட்டு, டெலிவிஷன், மீடியா, சாங்ஸ், மியூசிக், வொர்ஷிப்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மாரி, அ இன்னைக்கு சர்ச் பில்டிங் கட்டுறாங்க அந்த மாரி. இதெல்லாம் வந்து ஆதி திருச்சபையில எதுவுமே கிடையாது. அதனால அது எதுவுமே இங்க தேவையில்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கு. பலவிதமான கல்ச்சர் அடிப்படையில நெறைய டெவலப்மென்ட்ன்ற பேர்ல பல காரியங்கள், சூழலின் அடிப்படையில் நெறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதெல்லாம் வேதாகமத்தின் உபதேசத்துக்கு ஒத்து போனா பிரச்சனை இல்ல. ஒத்து போகலன்னா பிரச்சனை தான். இப்போ உபதேசம்னா எதுன்றது நமக்கு புரிஞ்சா தான், இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த உபதேசத்துக்கு ஒத்து போதா இல்லையா அப்படின்றத உங்களால கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த 4ஆம் அதிகாரம்ன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவ்வளவுதான் பேசினாங்க. மக்கள் பார்த்தாங்க. இயேசு வரப்போறார் உண்மை. இதுவரைக்கும் யார் யூதர்களை எதிர்த்து பேசி ஜெயிச்சதில்ல. இவங்க அசால்ட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பிசாசுகளை ஓட்டி வியாதிகளை சுகப்படுத்தி நாங்கலாம் பார்த்ததே கிடையாது. சரித்திரத்திலே உலக சரித்திரத்தில் நடந்ததில்ல. இவங்க மூலம் ஆண்டவர் செய்றாரு. ஆண்டவர் உயிர் தெழுந்தார்ன்றது இவங்க சாட்சி. நம்மளும் நேர்ல தான் வாழ்ந்து வரோம். ஆமா, உண்மைதானே இவங்க சொல்றது எல்லாமே. நம்ம தான் பார்த்துன்னு இருக்கிறோமே. சாட்சி. இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு சொல்றாங்க. வேற என்ன இருக்கு? வா, வித்து குடு வாழு அப்படின்னு வாழ்ந்தாங்க. அவங்களோட புரிதலுக்கு ஏத்த மாரி அவங்க செஞ்சாங்க.
2வது கவனி. எல்லாரும் விற்று கொடுத்தார்களா? இல்ல. பர்னபா விற்று கொடுத்தான். ஒரு சில பேர் நிலங்களையும் வீடுகளையும் விற்று கொடுத்தாங்க. பர்னபா விற்று கொடுத்தான். பர்னபாவ பார்த்து அடுத்து ஒரு ஃபேமிலி ட்ரை பண்ணுது. அத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் நம்ம. சரியா? 5ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை இனி வரப்போகிற நாட்கள்ல அதிகாரமோ, மனிதர்களோ, யாரா இருந்தாலும், ஊழியர்களாகவே இருந்தாலும், உங்க நாமத்த பேசக்கூடாதுன்னு கட்டளை போட்டாங்கன்னா, எங்கள பயமுறுத்துனாங்கன்னா, நாங்க அதுக்கு பயப்படாதபடிக்கு, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் எங்களை முழுமையா நிரப்பியிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காம, ஒருவரோடு ஒருவர் எல்லாரும் ஒன்றாய் இருந்து, தைரியமாய் உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து தைரியமாகவும், பலமாகவும் சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம், இதில உபதேசமாய் அப்போஸ்தல நடபடிகைகள் என்பது ஒரு சரித்திர புஸ்தகம். இதில உபதேசமாய் இருந்த காரியங்கள் எது? இது அவங்களுடைய வாழ்க்கை முறைய டிஸ்கிரைப் பண்ணி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத, அவங்க காலகட்டத்துக்கு ஏத்த மாரி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட வேத பகுதிகள் எது? இது நாங்க தெளிவான சிந்தையோடு புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் அதிகமாய் வளர, பெருக, உமக்காய் நாங்கள் வாழ, உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு நாங்கள் பிரயோஜனப்பட எங்களை கர்த்தர் உருவாக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்டடி அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்தும். உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.